என்கின்ற பேச வருகின்றார் திரு இளைய கவி மூப்பனார் அவர்கள். கரங்களை தட்டி அவரை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வேதம் சிறந்தது என்கிற அடிப்படையின் சிந்தையிலே திருமதி எஸ்தர் நிர்வாக உறுப்பினர் பேட்டமேடு அவர்கள் மாத்திக்கினாங்களா? வேதமே சிறந்தது திருமதி சாந்தகுமாரி பேட்டமேடு திருச்சபையினுடைய உறுப்பினர். பெண்கள் ஐக்கிய என்னவா இருக்கிறீங்க? சிறுவர் ஐக்கிய கன்வீனராக இருக்கிறாங்க. அருமையான சகோதரி அவர்கள் வேதம் தான் சிறந்தது என்பதை பேசும்படி வருகின்றார்கள். அடுத்து வேதமே சிறந்தது என்கின்றதான அந்த தலைப்பில் பேசும்படி திருமதி ஜான்சி அவர்கள் வடமதுரை திருச்சபை அருமையான சகோதரி அவர்கள் வருகின்றார்கள். இல்லை, கிறிஸ்துவ வாழ்வில் நிலைத்து வழிவகை செய்வது கீதம் தான், பாடல் வழியாக தான் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்காங்க என்று பேசும்படியாக திரு மேஷாக் அவர்கள் பேசும்படியாக வருகின்றார்கள். கீதமே சிறந்தது. அடுத்து பேட்டமேடு திருச்சபையினுடைய ஊழியர் வாங்க, மேஷாக் வாங்க. பேட்டமேடு திருச்சபையினுடைய நிர்வாக உறுப்பினர் திருமதி எஸ்தர் அவர்கள் கீதம் தான் சிறந்தது பேசும்படி அவர் கரங்களை தட்டுவோம். அடுத்து வடமதுரை திருச்சபையினுடைய உறுப்பினர் சசிகலா பாடல் குழு ரொம்ப சூட்டபிளாக எடுத்து நாங்கள் பாட்டு பாடுறோம் அப்படின்ற மாதிரி பாடலுக்கு ஏற்ற அந்த நிகழ்வில் தன்னை அர்ப்பணித்து பேசும்படி வருகின்றார்கள். இவர்களை நான் அன்புலத்தோடு வாழ்த்துகின்றேன். கடவுள் இவர்களை மகிமைப்படுத்தி அவருடைய தன்மைகளை, வேதத்தின் ரகசியங்களையும் பாடலின் ரகசியங்களையும் எடுத்துரைத்து உங்களோடு கூட பேசுவார்கள். இந்த பேச்சாற்றலை வேதம் நிலைத்து வாழ செய்வது வேதம் கீதம் என்கிறதான முகப்புரையை பேசும்படியாக சங்கத்தகுளம் திருச்சபையினுடைய ஊழியரை நான் அழைக்கின்றேன். சங்கத்தகுளம் திருச்சபை ஊழியர் இந்த வேதம் கீதம் என்கிறதான பட்டிமன்றத்து முகப்புரையை ஐயா அவர்கள் பேசி ஆரம்பிக்க கேட்டுக்கொள்கின்றேன். யாரையும் உள்ள பாருங்க. நான் அவர் பார்க்கிறாரு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ற நாளிலும் நம்முடைய திருச்சபையில் ஏற்கனவே நம்ம இந்த பட்டிமன்றத்தை பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்பேற்பட்ட பட்டிமன்றம் மூலமாக நம்ம அறிவாற்றலை வளர்த்து கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும், நிலைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் நாளிலே இப்பேற்பட்ட கருத்துக்களை தெரிந்து கொள்வதிலே நாம் சித்தமாக இருக்கின்றோம். இன்றைய நாளுடைய தலைப்பின் பிரகாரமாக கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் நிலைத்து வாழ வழி வகுப்பது வேதமா கீதமா என்பதை குறித்து பார்க்கிறோம். நீங்க வேதம் முதலாவது பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா கீதம் தான் சிறந்ததாக இருந்தது. எப்படி என்று பார்க்கும்போது சங்கீத ராகம், பாடல் பாடணும், மியூசிக் போனவே என்ன வரும்? சங்கீதம். அந்த சங்கீதம் எப்படி வந்தது என்று பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டிலே பாடல் மூலமாக அவர்கள் அதை வெளிப்பட்டார்கள். சங்கீத புஸ்தகத்தை பார்க்கின்ற பொழுது அது சங்கீதக்காரர் எப்படி இருந்தார்? பாடல் வழியாக தான் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டார். பாடல் வழியாக தான் அவர் அநேக ஊழியங்கள் செய்தார். அவர் அதன் மூலமாக தான் கடவுளில் அந்த தாவீது ராஜாவை ஏற்றுக்கொண்டார் அந்த சிறு வயதிலே என்று பார்க்கின்றோம். அடுத்தது அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு அப்படியே மாற்றம் செய்யும் பொழுது அந்த புதிய ஏற்பாட்டில் வேதத்தை முன்மாதிரியாக வைக்கிறார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசுவானவர் ஃபர்ஸ்ட் பேசிக்கே இயேசுவானவர் 12 வயதில் என்ன பண்றாருன்னு பார்க்கின்ற பொழுது தேவாலயத்தில் சென்று அவர் பிரசங்கித்தார். அநேகர் மத்தியில் எழுந்து பிரசங்கித்தார் என்று பார்க்கின்றோம். ஏன் அதை பிரசங்கித்தார்? அந்த போனவனே அவர் என்ன பண்ணிருக்கலாம்? பாடல் வழியா பாடி இருக்கலாம். அது பாடல. இயேசுவானவர் பிரசங்கத்தை, வசனத்தை, கடவுளுடைய தியானத்தை அவர் வெளிப்பட்டார் என்று புதிய ஏற்பாட்டிலே ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல உருவாக்கினதை இங்கு பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக வசனத்தை தான் முன்வைக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை வனாந்தரத்தில் போனோம்னா எல்லாரும் மக்களை கூட்டி என்ன பண்றாரு? பிரசங்கித்தார். கடல் ஓரத்தில் போயிட்டு கப்பல் எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு கப்பல் மீது ஏறி மக்களுக்கு பிரசங்கித்தார். அப்போ இயேசுவானவர் தொடர்ந்து செய்த காரியம் வேதம். ஆகவே இப்பேற்பட்ட காரியங்களே வேதத்தில் சிறந்த வல்லுநர்கள் அமைந்திருக்கிறார்கள். கீதமே சிறந்த சங்கீதக்காரர், பாடகர்கள் குழு அப்படின்னு சொல்ல முடியும், அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இருவரும் அவருடைய அறிவாற்றலை இந்த இடத்திலே அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அவற்றை நடுவராக இருந்து நமக்கு அதை முற்றிலுமாக வழிவகை செய்து சமத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
டேவிட்டை கை தட்டலாமே. ரொம்ப சிறப்பா முகப்புரிய ரொம்ப அழகா பேசி முடித்த டேவிட்டை வாழ்த்துகின்றேன். அன்பானவர்களே, மிக சிறப்பான முறையில் இதெல்லாம் வந்து ஒரு அறிவு வளர்ச்சிக்கு, கடவுளுடைய பக்தி வைராக்கியத்திற்கு போகின்ற ஒரு நிகழ்வு. இது போட்டிக்காக பொறாமைக்காகலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆகவே நான் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். பேசும்படியாக வந்திருக்கின்றதான அன்பான வடமதுரை குடிசேகரம் சார்பாக இந்நிகழ்வை வருங்காலங்களில் இப்படி பல ஃபெஸ்டிவல்லாம் அப்படிப்பட்ட பட்டிமன்றத்தை வைக்கணும். நீ நல்லா பாருங்க, சன் டிவி காரன் வந்து இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆனது காரணம் தெரியுமா? சாலமோன் பாப்பையா உலகத்துல வந்தது காரணம் தெரியுமா? சாலமோன் பாப்பையா வேர்ல்டுக்குள்ள தெரியும். எப்படி தெரியும்னு நினைச்சுக்கிறீங்க? ராஜாவும் அப்புறமா யாரும் பொம்பளுக்கு என்ன பேரு, பாரதி பாஸ்கர்லாம் நீ வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது காரணமே என்ன அப்படின்னு சொன்னா பட்டிமன்றம் தான். இந்த பட்டிமன்றம் சன் டிவிக்காரர் ரொம்ப அழகா என்ன பண்றான்னு சொன்னா, ஃபெஸ்டிவல் எப்பவோ அந்த ஃபெஸ்டிவல்லாம் இந்த வருட பிறப்புல, தீபாவளியில, பொங்கல்ல அதெல்லாம் உலகம் வச்சுன்னு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ஃபேமஸ் பண்ண அப்படின்னு சொன்னா நம்முடைய ஃபெஸ்டிவல் இப்படிப்பட்ட நிகழ்வை செய்யணும். நான் ரொம்ப நேர்த்தியா வந்து ஸ்டேஜில் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் கால சூழ்நிலைகள் சரியில்லை. ஆகவே தான் இன்னைக்கு நான் உள்ள வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஈஸ்டர் அன்றைக்கு, அடுத்த ஃபெஸ்டிவல் நமக்கு ஈஸ்டர் தானே, ஈஸ்டர் அன்றைக்கு ஸ்டேஜில் ஆலய வளாகத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்கார வச்சு பட்டிமன்றம் நடத்தணும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சன் டிவிக்காரன் இங்கே வரணும் நம்மளை தேடிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஜபம் டிவி எனக்குன்னா பேட்டமேட்டிலே வருதா ஜபம் டிவி? ஜபம் டிவி யாருக்கு வருது? நம்ம ஏரியாவில் யாரும் கிடையாது. இன்னைக்கு 5 மணிலிருந்து 5:20 வரைக்கும் ஜபம் டிவியில் என்னோட மெசேஜ் போயிருக்குது. 5 மணிலிருந்து 5:20 வரைக்கும் போன வாரம் ஷூட் பண்ணாங்க. எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க வந்து இடத்துல. இனிமேல் ஒவ்வொரு வாரத்திலேயும் இங்கே வடமுதல்ல பேசுகின்ற இறை செய்தி ஜபன் டிவியில ஒளிபரப்பப்படும். ஜபன் டிவியில ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வு அப்படியே சத்தியம் டிவிக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ண போறாங்க. ஆகவே வடமதுரை காபிரியல் திருச்சபை 2025 உலகமெங்கிலும் பிரசித்தி பெற்ற திருச்சபையாக மாற்றப்பட போகின்றது. அது இன்னைக்கு 1ஆம் தேதி பாருங்க. எனக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து எடுத்தான் மெசேஜ், எனக்கு சாரி லாஸ்ட் சண்டே வந்து எடுத்தான் என்ன ஷூட்டிங் இடத்துல. இன்னைக்கு 1ஆம் தேதி தான் ரிலே பண்றேன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு ஆரம்பிச்ச ஊழியம் வருடம் முழுவதும் உலகம் எங்கும் பிரசித்திப்படுகின்ற ஒரு திருச்சபையாக இறைச்செய்தியாக கடவுள் கொண்டு போக போறார். ஆகவே இறைவன் நன்றி செலுத்த. ஆகவே இப்படிப்பட்ட பட்டிமன்றம் நடத்தும் பொழுது எல்லா மீடியாவும் நம்ம தேடி வரணும். ஈஸ்டர் அன்னைக்கு வரும், டோன்ட் வரி, கடவுள் நமக்கு கிருபை செய்வார். அன்னைக்கு எஸ்தரமாவை, சாந்தகுமாரிய, எங்க இளைய கவி ஐயாவை, இல்லை மேஷா ஐயா, காட்சி அம்மா, சசிகலா, உங்களை எல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கின்ற நீங்க உங்களுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கடவுள் ஆஸ்வதிப்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப டப்பு, பேசவே முடியாது. உண்மையாக வேதமா கீதமான்றது வந்து எதை எடுத்தாலும் நம்ம வந்து பேசுவதற்கு அவ்வளவு கடினம். இப்படிப்பட்ட கடினமான சூழலிலேயும் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து தயார் செய்து வந்த உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். அருமையான எல்லாரும் கரங்களை தட்டி நான் வரவேற்போமா இந்த 6 நபர்களையும். இப்ப டீம் லீடர் இந்த இடத்துல யாரு? உங்களுக்குள்ள யாரு? இந்த இடத்துல யாரு? நிலைத்து வாழ வழிவகை செய்வது வேதமா கீதமா என்கிற தலைப்பின் அடிப்படையில் நமது மத்தியிலே வடமதுரை திருச்சபையினுடைய மூப்பனார் திரு இளைய கவி அவர்கள் வேதமே நிலைத்து வாழ வழி செய்வது என்கிற தலைப்பில் பேசும்படியாக வருகின்றார்கள். ஐயா அவர்களை அனைவருடைய சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவர் மைக் எதிர் அணியினரே, இரண்டாவது இதயத்திற்கு துடிக்க சொல்லிக் கொடுங்கள். கவலையின் ஊற்றி கண்களுக்கு மறைக்க சொல்லிக் கொடுங்கள். பட்டம் போல் நீங்கள் மேலே பறக்க நினைத்தாலும் வெற்றி எனும் நூல் எங்கள் அணியின் கைகளில் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சுடுதண்ணீரில் நீந்த போகிறீர்கள். ஓடுகின்ற நதியில் கல் விழுந்தாலும் தண்ணீரை கலக்குவதில்லை. அதுபோலவே எதிரணியில் சொல்லு விழுந்தாலும்
எங்களது வெற்றியை பாதிக்காது. தேன் தரும் மலர் போல, சாறு தரும் பழம் போல எங்களுக்கு தினம் தினம் வேதத்தை போதித்து வேதமே என தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்றம் என்று வந்தாலே கூட்டம் கூட்டமாய் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது உலகத்தில் நமக்கு ஒரே தேவன், அந்த தேவன் வழியாகவே வேதம் வந்தது. அந்த வேதம் பரிசுத்த வேதம். அந்த வேதத்தின் வழியாக தான் இரண்டாவதாக கீதம் வந்தது. அப்ப எது சிறந்தது என்று முதல் வரியிலேயே நமக்கு தெரியுது. தேவன் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தை என்பது வேதத்தின் துவக்கமே. வேதம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அதில் நாம் விசுவாசித்தால் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். அனைத்து மதங்களும் வேதத்தை புனித நூலாக மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. எந்த மதமும் கீதத்தை புனித நூலாக ஏற்றுக்கொள்வதில்லை. புனிதம் என்று வந்துவிட்டாலே வாழ்க்கையில் நிலைத்து நிற்பது மட்டுமே புனிதம் என்று அர்த்தம். வேதம் என்பது தீர்க்கதரிசிகளாலும் பக்திமான்களை கொண்டும் இறைவனால் உரைக்கப்பட்டு இயற்றப்பட்டது. எனவே இறைவன் உரைத்தது கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் நிலைத்து வாழ வழிவகுக்கும். கீதம் என்பது வேதத்தின் அடுத்த பிறவிதான். கீதங்கள் தனித்து செயல்படுவது அல்ல, அதனுடன் ராகம் தாளம் இணைய வேண்டும். வேதம் அப்படி அல்ல, மனதோடு பேசி விசுவாச வாழ்வில் நம்மை புதுப்பிக்கும். ரோமர் இப்படியாக சொல்கிறார், வேதத்தை இந்த வார்த்தை நாங்கள் பிரகாசிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை, பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. பிரசங்கம் என்பது வேதத்திலிருந்து தான் எடுக்கப்படும், கீதத்திலிருந்து பிரசங்கத்தை எடுக்க முடியாது. அதே ரோமர் 10:11 சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. வேதம் தான் சொல்கிறது, கீதம் சொல்லப்படவில்லை. விசுவாசம் கேள்வியான வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். வசனம் என்பது வேதத்தில் மட்டுமே உள்ளது, கீதத்தில் இல்லை. எதிரேனை பார்த்து இவர்கள் கேட்கவில்லையா? அவைகளின் வசனங்கள் கடைசி வரை செல்கிறது என்று ரோமர் 10:18 சொல்லப்படுகிறது. வசனங்கள் நமது வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வரும். கீதம் கடைசி வரைக்கும் நம்ம கேட்க முடியாது. மறுபிரிவில் நம்ம வரும்போது வேதம் மட்டுமே நம்முடன் வரும். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவன் பிரியமாயிருக்கிறார். வசனத்தை வேதத்தை பைத்தியமா நினைக்கிறவங்கள ரட்சிக்கவே தேவன் வந்திருக்கிறார். வேதத்தை குறித்து எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கு, அவ்வளவு பேசினா இந்த 5 நிமிஷம் பத்தாது. பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரர் வருகிறார். 150 அதிகாரத்துக்கு மேல இருக்கு சங்கீத புத்தகம். சங்கீதக்காரர் தான் சொல்றாங்க. சங்கீதக்காரர் வருகிறார், பாட்டு மூலமா வருகிறார். ஆனால் நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்து 4 அதிகாரங்கள் வருகிறார், எங்கும் அவர் பாடவில்லை. எல்லா இடத்திலும் மலை பிரசங்கம், வனாந்தர பிரசங்கம், இப்படி வேதத்தை குறித்தே அவர் ஆராய்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். பாடல் என்பது அடுத்த கட்டம். இறைவனை குறித்து சரியாக அறியப்படாதவர்களுக்கு வீதிதோறும் எடுத்து செல்கிற ஒரு வாகனமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதை வாழ்க்கையாக நாம் பார்க்க முடியாது. கீதம் மன அமைதியை வேண்டுமானால் தரலாம், வேதம் மன அமைதியை தரக்கூடியது. கீதம் ரசிக்க உகந்தது, வேதம் ரட்சிக்க உகந்தது. கீதம் கனி தராத அழகான பூக்களை போன்றது, வேதம் கனி தரும் நல்ல திராட்சை தோட்டம் போன்றது. கீதம் வாயில் வெளிப்படும், வேதம் வாழ்க்கையை வெளிப்படுத்தும். கீதம் செவி சாய்ப்பவர்களுக்கு மட்டுமே, வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் உண்மையாய் நம்மை கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் நிலைத்திருக்க செய்யும். ஆகவே வேதமே சிறந்தது என ஒரே தீர்ப்பினை உரைக்க நமது நடுவர் அவர்களை எங்கள் அணியின் சார்பாகவும் பட்டிமன்றத்தை கண்டிருக்கும் விசுவாசிகளின் சார்பாகவும் அதிகாரத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பிட ஐயா அவர்கள். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அழகா வேதத்தின் ரகசியங்கள் எதிலே தொடங்குகின்றது,
என்பதை மிக அழகாக எடுத்துரைத்து ரொம்ப படிச்சிருக்கிறார். வேதத்தை ஆராய்ஞ்சிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கடவுள் செய்கிறார் என்பதான நிகழ்வை 1ஆம் தேதி பெற்றுக்கினார். இப்போ வேதத்தை ஆராய்ஞ்சுக்கிறார். போயிட்டு வேதத்துல தான் சிறந்த நிகழ்வு இருக்கிறது, கீதத்துல கிடையாது என்பதை மிக வலியுறுத்தி, அதுவும் எனக்கு ஒரு கட்டளை போட்டுக்கிறாரு. தப்பித்தவர் கூட கீதத்தை பத்தி நீ தீர்ப்பு சொன்ன, அவ்வளவுதான், நாங்க அதிகாரமா கேட்கிறோம், எங்க ஊழியர் எங்கிட்ட தானே ஒரு உரிமையோடு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பார்க்கலாம் எங்க கீதத்தை பத்தி பேசுறவங்க எப்படி பேசுறாங்க, அந்த அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுக்குறதா அவங்களுக்கு கொடுக்குறதா என்பதை நான் பொறுத்திருந்த நாம் பார்ப்போம். கீதம்தான் விசுவாச வாழ்க்கையிலே நம்மை வாழ வழிவகை செய்வது என்கிறதான தலைப்பை பேச வருகின்றார் பேட்டமேடு திருச்செந்தூர் ஊழியர் திரு மேஷாக் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையாக இந்த பட்டிமன்றத்தில் கூட வேதத்தை குறித்து பேசின அன்பு சகோதரருக்கும், இப்போது கீதமே விசுவாச வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று பேச வந்திருக்கேன். வேதம் படித்தவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த கீதம் படிக்காத பாமர மக்கள், எழுத்து அறியாதவர்கள் எல்லோருமே இந்த கீதத்தின் மூலம் கடவுளுக்கு விசுவாசத்தில் வளரலாம். சங்கீதம் ரெஃபரன்ஸ் ஞாபகத்தில் வானானது நீரோடை வாங்கிட்டு கதிரது போல சங்கீதம், அதை படிச்சு பார்த்தா மனப்பாடமே ஆகாது. 42ஆம் சங்கீதம் 42 ஐயா அதை ஒரு பாட்டா பாட்டாரு. வானானது நீரோடை வாங்கிட்டு பாட்டா பாடினாரு. அசால்ட்டா மனப்பாடம் பண்ணாங்க. எல்லாருமே அந்த பாட்டை மனப்பாடம் பண்றோம். படிக்காதவங்க கூட அந்த பாட்டை, அந்த சங்கீதம் 42 சங்கீதம் எதோ மனப்பாடம் பண்றோம். எனவே கீதம் தான் ஆராதனை காரணமாக நம்ம அனைவரும் எழுந்து நின்று பாடல் பாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக நாமம் உண்டு. அந்த விசேஷித்த நாமம் அவர் துதிகளை மத்தியில் வாசம் செய்வது. காணிக்கையோ அல்லது மீறான காரியங்களாக இருப்பார். துதி சங்கீதம் 150 சங்கீதம் கடைசியாக இருப்பார். அவர் ஜீவ சுவாசம் என்ற யாரும் கர்த்தரை துதிப்பார். துதி தாங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொன்னாரு. இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷ கோயில் இருந்தாரு, பாட்டே இல்லைன்னு. ஏன்னா அவர் பிறப்பே ஒரு பாட்டு தாங்க. இதோ மரியாதை சொல்றாங்க, இதோ என்ன ஆத்துமா கர்த்தர் என் ஆவி என்னோட சரீரம் இன்று முதல் என்னை பாக்கி வச்சு இருப்பாரு. இப்போ பாட்டு பாடுறாங்க. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே என்னதான் பாட்டு தான். இன்னைக்கு பாட்டு தான். படிக்காத எல்லாருமே இன்னைக்கு பாடுறாங்க. இந்த பாட்டு தான் என்ன ரசிக்கலான்னு நினைச்சிட்டு அநேகம் சொல்லுவாங்க. இந்த பாட்டு வந்தாலே தன்னால் நான் கண்ணு காணுவேன், இந்த பாட்டு வந்தாலே நானே அபிஷேகம் பெற்றுவேன். இந்த பாட்டு தாங்க. கீதம் தான். மனமகிழ்ச்சியா இருந்தா கீதம், துக்கமா இருந்தா கீதம். எங்க வேதம் படிக்கலாம், படிக்க தெரிஞ்ச மனதான் படிப்பாங்க. அதுக்காக பைபிள் எடுத்து படிக்கணும், அந்த நேரத்துல உட்கார்ந்து படிக்கணும். ஆனா கீதம் பார்த்தீங்களா, எங்கனாலும் பஸ்ல போகிறோம் பாடிக்க போலாம், கடவுள் தூக்கிட்டு போலாம், வேலை ஸ்தலத்துல எல்லா இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம பாடல் பாடலாம். சங்கீதம் புத்தகத்துல அழகா எழுதுறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு சங்கீதம், மல்டிபிள் சங்கீதம். கடவுளுக்கு போதகத்தை சொல்ற ஒரு சங்கீதம், ஆகாவின் சங்கீதம், சாட்சி விளங்குற ஒரு சங்கீதம், நினைப்பூட்டுதல் சங்கீதம், சாலமோனின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். சங்கீதம் தான். தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அந்த பாட்டு பாடி சங்கீதம் பாடிட்டு போறாங்க, அந்த கீதத்தை பாடிட்டு போறாங்க. இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சி, புள்ளி குதிக்கிறாங்க. எங்கள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த ஒரு ராஜா வந்து விட்டார். தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 16,000. இந்த பாடல் மூலமாக இந்த பாடல் தான் ரொம்ப முக்கியம். திருச்சபையில இன்னைக்கு பாடல் ரொம்ப முக்கியமா இருக்கு. பாடல் மூலமாக எதுக்கு ரெடியா பண்ணணுமா, பாட்டு எல்லாரும் கேட்கணும். ஆராதனை டைம் ஆச்சு, பாட்டு போடுங்க, உடனே வருவாங்க. பாட்டு போடுங்க, பாட்டு போடுங்க. பாட்டு தான் இன்னைக்கு பாடல் மூலமாக இசை வழி நற்செய்தி, பாடல் மூலமாக சுவிசேஷம், பாடல் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு பாடல் தான் போகும். வேதத்தையும் முழுசன் என்ன பண்ணலாம், பாடல் மூலமாக வழிநடத்தி சென்றுடலாம். எனவே பாடல் ரொம்ப சாலமோன் ஒரு நீதிமொழியில் இருக்குது. நீதிமொழியில ஒரு பாடல் தான் அழகா பாடல். நீதிமொழிகள் ஞானி, அந்த ஞானி பாடலாக பாடுறாரு. கிச்சிலி மரத்துக்குள் கிச்சிலி மரத்துக்குள் காட்டுக்குள் இருக்கிற கிச்சிலி மரம் எவ்வளவு அழகோ அப்படியாக நீ கருப்பா இருந்தாலும் அழகாய் இருக்கிறாய் என்று வர்ணிக்கிறாங்க. இப்படி மரம் இன்னைக்கு துக்கமா இருந்தா ஒரு பாட்டு பாடலாம், சந்தோஷமா இருந்தா ஒரு பாட்டு பாடலாம், தூங்கலாம், மரணத்துக்கு ஒரு பாட்டு, மிக பிறந்த நாளுக்கு ஒரு பாட்டு, திருமணத்துக்கு எல்லாமே பாடல் மூலம் தான். எனவே கீதம் தான்
முக்கியம் என்பதை நான் வலியுறுத்துவேன். கிறிஸ்துமஸ் பாடல், கீத ஆராதனை. கிறிஸ்துமஸ் பாட்டு போட்டி வைக்கிறாங்க. கிறிஸ்துமஸுக்கு கடவுளை துதிக்கிறோமா, பாட வேண்டும். குழந்தை இயேசுவை வாழ்த்தி பாட வேண்டும் என்று எல்லாமே பாடல் வழியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமே இன்னைக்கு பாடல் என்று ஒரு சராஜ் நவராஜ் அவங்க பாடுவாங்க. சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை சந்தோஷமா படைத்தது யாரு? அதை குருவி சொன்ன அழகா சொன்னா, எங்களை படைத்த ஆண்டவன் தான் உங்களை படைத்தாரு. மனுஷருக்கு பறவைகள் அறிவு சொல்ற மாதிரி பாட்டு இருக்கு. ஒரு திருமணத்திற்கு ஆசீர்வாதியும் மனத்திலையும் நேச கத்தரை என்று திருமணத்தில் பாட்டு. மரணத்திற்கு பாடல் கீதம் தான் முக்கியம் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன். வேதம் எவ்வளவு முக்கியமாக, அதை காட்டிலும் அதிகமாக கீதம் தான் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன். பாடல் மூலமாக கடவுளை நாமக்கு நாம் என்ன பண்ணணும், மையப்பட்டு. கிறிஸ்துவ அறியாதவங்க கூட வேதம் என்ன தெரியாது, ஆனா என்ன பண்ணாங்க, பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு செல்போன் பாடலாம். கிறிஸ்துவ அல்லாதவங்க கூட ஸ்டேட்டஸ் என்ன பாட்டுக்கிறாங்க, கிறிஸ்துவ பாடுற பாடல் தான். கிறிஸ்தவ பாட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு இஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் சொல்லுவாங்க இந்த பாட்டு எனக்கு, இந்துக்கள் கூட அநேகம் சொல்லுவாங்க கடவுளின் பாடல் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனவே வேதத்தை பாடல் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். அந்த பாடலை நம்ம வேதத்தின் மூலமாக கொண்டு செல்ல முடியாது என்பதை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். பாடுறோம் தான் அறிவாளி என்கின்ற ஒரு அருமையான தன்மையை காட்டி சொல்லாம சொல்லிட்டு போகிறார் அவர். இப்போ வேதத்திலிருந்து பாடல் தான் வருகிறது, ஆனாலும் பாடல் பாடினவர்கள் தான் விசுவாசத்தை வளர்கின்றார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக அருமையான தம்பி அவர்கள் பேசிவிட்டு, கீதமே விசுவாச வாழ்க்கை நிலைத்திருக்க செய்வது என்பதை பேசிவிட்டு போயிருக்கின்றார். பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இல்லை நீங்க தான் சொல்லிட்டீங்களே, வேதத்திலிருந்து தான் கீதம் வருதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, எங்கள்ல தான் நீங்க வந்தீங்க, நாங்க பாரு என்ன பண்றோம் என்பதை பேட்டமேடு திருச்சபையினுடைய அருமையான சகோதரி திருமதி சாந்தகுமாரி அவர்கள் அவருக்கு பதிலடி கொடுக்கும்படியாக வேதமே சிறந்தது என்பதை பேச வருகின்றார்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025 அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இன்றைக்கு வேதம்தான் விசுவாசத்தை அதிகரிக்கிறது, பாடல் அல்ல. பாடல் எந்த இடத்துல பாடணுமோ அந்த இடத்துல தான். ஒருத்தன் மரண படுக்கையில இருக்கும்போது பாடனா சும்மா இருக்குப்பாங்களா? வார்த்தை. ஒருவன் வியாதி படுக்கையில இருக்கும் பொழுது, இல்ல கஷ்டப்படும் பொழுது நீ பாட்டு பாடினீன்னா அந்த பாட்டுக்கு அங்க என்ன இல்லை, பதில் இருக்காது. ஆனா வேதத்திற்கு பதில் உண்டு. ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் ஜீவனா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வேதம் இல்லாமல் எப்படி கீதம் வந்துடும் இல்லையா? நம்ம துதிக்கு மாத்திரம்தான் அந்த பாடலை நம்ம பாட முடியும். ஆண்டவரை ஆராதிக்க மாத்திரம்தான் பாட முடியும். துக்கமா இருக்கும் இடத்துல நீங்க போய் பாடுங்க, அவங்க இன்னும் துக்கமா தான் ஆகுவாங்க. ஆனா அன்றைய வார்த்தை விசுவாசம். ஒரு ஐஸ்வர்யவான் சொன்னா என்னன்னு சொல்லி, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வார்த்தையினாலே சுகம் கிடைக்கிறது, பாடல் மூலியமாக சுகம் கிடைக்கவில்லை. லாசரு மரணம் அடைந்தார். அந்த மரணத்தில் ஆண்டவர் போய் பாட்டு பண்ணாரா? இல்லை. வார்த்தை, எழுந்திரு, அந்த வார்த்தை தான் திடப்படுத்தி அவனை உயிரோடு எழுப்ப செய்தது. பாடல் எல்லாவற்றுக்கும் நிகர் கிடையாது. தாவீது பாடினார் தான், ஆனா நிறைய பேரு வேதாகமத்துல பாடல் மூலமாக வந்தவர்கள் அல்ல, அநேகர் வார்த்தைகள் மூலமாக வந்தவர்கள் தான். ஆண்டவர் அப்படியாக எல்லா இடங்களிலும் கூட அவருடைய வார்த்தை தான் மேன்மைப்பட்டது. இல்ல ஒரு மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த 7 வார்த்தை ஏன் ஆண்டவர் பாட்டு பாடி முடிக்கல? ஏன் வார்த்தையை சொன்னாரு? அந்த 7 வார்த்தை இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன் அதை பேசுறோம்? அந்த வார்த்தை. ஒரு மரணத்துல துடித்து கொண்டிருக்கிற ஒருவரிடத்துல, ஐயோ என் அப்பா ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை இடத்துல சொல்ல மாட்டாரா? என் அம்மா சொல்ல மாட்டாங்களா?
அப்படி ஏங்குகிறவர்கள் அநேகர் உண்டு. பாடல் பாட மாட்டாரான்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி பாடல் என்பது எல்லா இடத்திற்கும் பொருந்தாது. ஆனா வேதம் எல்லா இடத்திற்கும் பொருந்தும். நீ துக்கமா இருந்தாலும் அது பொருந்தும், நீ சந்தோஷமா இருந்தாலும் பொருந்தும். எல்லாவற்றிற்கும் விசுவாசத்துக்குரியது வேதம், அந்த வார்த்தை மட்டும்தான். நம்மளை பலப்படுத்துகிறது எது என்ன? அவருடைய வார்த்தை இல்லையா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அப்போ அந்த வார்த்தை இன்னைக்கு யாரும் நீங்க வாக்குத்தத்தத்தை எடுக்கலையா? பாட்டை மட்டும் தான் நம்பி வந்தீங்களா? எல்லாரும் வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு எடுத்தீங்கல்ல? ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எனக்கு இன்றைக்கு நாளைக்கு என்ன வரும், இந்த வருடம் முழுவதும், நாங்களெல்லாம் கிடையாது, அவங்கள பார்த்து கேளுங்க. அதை இந்த வருடம் முழுவதும் இல்ல என்னை நன்மையினால கர்த்தர் முடிசூட்டுவார். அந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் கண்ணீரோடு இன்றைக்கு நாங்க நின்று இருப்போம் இல்லையா? எனக்குரிய வார்த்தையாக அது அமையணும்னு நம்ம நினைச்சிருப்போமா இல்லையா? அப்ப எப்படி இந்த எதிரணி மட்டும் வந்து பாடல்னு வந்து சொல்லலாம் சொல்லுங்க? ஐயா வந்து எப்படின்னா எல்லா இடத்துக்கும் பாடல் பொருந்தும்னு பேசுறாரு. கிடையவே கிடையாது. பாடல் எங்க பாடணுமோ அங்க மட்டும்தான் பாடணும். அந்த வேதமும் நீ துக்கமா இருந்தாலும் அது செயல்படும், நீ கண்ணீரோடு இருந்தாலும் அது செயல்படும், நீ சந்தோஷமா இருந்தாலும் அது செயல்படும். எல்லாவற்றத்திற்கும் பொருத்தமானது வேதம் மட்டும்தான். பேட்டு மேட்டு காட்டு வர பிரசங்கம் பண்ண ஒரு குடிச்சுங்க அவரு பாட்டு மட்டும் பாட்டு போ. ஏன்னா ஐயாவும் ஒரு பிரசங்கம் பண்றாரு, அதை நீங்க அவர் சூஸ் பண்ணியே இருக்க கூடாது இல்லைங்களா? அப்போ வார்த்தையை தான் அவர் சூஸ் பண்ணி இருக்கணும், வேதத்தை தான் அவர் சூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னா உண்மையாவே ஆண்டவருடைய பாதை என்னன்னா பாடலை விட அவருடைய வார்த்தை, மலை பிரசங்கம், இன்னும் அநேகமாய் சொல்லி கொண்டு போகலாம் இல்லையா? ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தை இல்லாம ஒண்ணுமே கிடையாதுங்க நம்முடைய லைஃப்ல. ஒரு ஆறுதலாய் ஒருத்தர்கிட்ட நீ பேசும்போது தான் அதுக்கு விடுதலை கிடைக்கும், நீ பாட்டு பண்ணா கிடைக்காது. எல்லா இடத்திலையும் கூட ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் தான் மேன்மைப்படும். இந்த வேதம் இல்லாம யாருல படிப்பு அப்படின்றத ஒரு இதை வச்சுதான் இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஏங்க படிக்காதவங்களுக்கு படிச்சவங்க சொல்றாங்க, இப்போ படிக்காதவங்க கூட வேதத்தை படிக்கிறாங்க. யாருங்க? ஆண்டவருடைய கேள்வி ஞானம், அந்த ஞானத்தினால இன்றைக்கு வேதத்தை படிக்கிறவர்கள் படிக்காதவங்க கூட படிக்கிறாங்க. பாட்டு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவாகாது. ஆனா வேதத்தை மாத்திரம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த வேதம் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு மனிதனை விடுதலையாக்குறது வேதம், ஒரு மனிதனை வெளிச்சத்தில் நடத்துகிறது வேதம், ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது வேதம், அதே போல ஒரு மனிதனை சமாதானம் தருகிறது வேதம். வேதம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. அப்போ இந்த வேதம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. இந்த வேதம் இல்லாமல் நம்முடைய லைஃபே கிடையாது. உண்மையாகவே இப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த எதிரணிகளுக்கு இப்பவே ஒரு பயம் வந்திருக்கும். அட நம்ம தவறா நம்ம என்ன பண்ணிட்டோம், சூஸ் பண்ணிட்டோமே, வேதம் இல்லாம எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது என்னடா நம்ம வந்து இங்க உட்கார்ந்துட்டுமே அவங்க நினைச்சுக்கிட்டு இப்போ பயத்தோட தான் இருக்காங்க இல்ல? ஆனா உண்மையாவே நமக்கு என்ன, வேதத்துக்கு தான் அவர் கொடுக்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வாக்குத்தத்தை எடுத்தவங்க அனைவருக்கும் தெரியும் இல்லையா? நிச்சயமாக வேதம் தான் ஜீவன், அதுல தான் மீட்பு. அதனால வேதத்தை தவிர பாடல்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இனி வந்து பாடலுக்கு அல்ல, வேதத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுங்கள். வேதம் தான், வேதம் தான், வேதம் மாத்திரம் தான் என்று சொல்லி என் வாய்ப்பை நான் முடிக்கின்றேன். என்ன பண்றது நம்ம சொல்லு பார்க்கலாம். இப்போ நான் குழப்பத்தில் இருக்கிறேன். இப்போ நான் வேதத்தையும் பேசுறேன், கீதத்தையும் பாடுறேன், எந்த பக்கம் நிக்கிறது ஒன்றும் புரியல. இப்போ இப்படி சொன்னா இங்க மாட்டிக்கும் பொழுது நான் இப்போ இந்த அம்மா பேசுறத பார்த்தா இப்போ நான் வந்து தப்பித்தவரி கூட கீதம் பக்கம் போனேன்னா பேட்டமேட்டில் பிரசங்கம் பண்ண எது நிற்பாங்க பொழுது. இவங்க வேதம் தான் சிறந்தது. ரொம்ப அழகான வார்த்தைகள். ஒரு மனிதனை வேதத்தின் வழியாக தான் விடுதலையை கொண்டு வர முடியும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒளிவிளக்கை ஏற்றுவது வேதம்தான். ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் உயிர்ப்பிக்கின்ற நிகழ்வு வேதம்தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம் தான் சிறந்தது. அந்த வேதம் இல்லாவிட்டால் மனித வாழ்க்கையில பரிசுத்தமே இல்லை. பரிசுத்தம் இல்லாத பாட்டு பாடி என்ன பண்றது?
என்கின்ற பயத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கலாம் அந்த பரிசுத்தத்தை பாடல் பாடி worship வழியா வந்து தானே நாங்களாம் பெற்றுக்கிறோம். அதனால வேதத்தின் வழியாக பரிசுத்தம் வந்தாலும் பாடலை கண்ண மூடி கைத்தட்டி நாங்கள் வந்து ஆராதனை செய்து பரிசுத்தை பெற்றுக்கொள்கிறோமே என்கின்ற பதிலடி கொடுப்பதற்காக அன்பு சகோதரி பேட்டமேடு திருச்சி நிர்வாக உறுப்பினர் திருமதி எஸ்தர் அவர்கள் கீதமே சிறந்தது என்பதை பேசும்படியாக வருகின்றார்கள். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கீதமே சிறந்தது என்று தீர்ப்பு கொடுக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், கீதமே சிறந்தது என்று தீர்ப்பு கொடுக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எங்களுடன் போட்டி போட்டு ஆமா முடிவே செஞ்சுட்டோம், அமர்ந்து கொண்டு பேசி முடிச்ச பேச காத்திருக்கும் பேச்சாளர்கள் அவர்களுக்கும், கீதம் தான் சிறந்ததா அப்படி என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கும் விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பேட்டைமேடு திருச்சபையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன சகோதரி வந்துட்டு கீதத்தை விட வேதம் தான் சிறந்தது, வேதம் இல்லாத இடம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். இப்ப நம்ம நடுவர் அவர்கள் வந்துட்டு சகோதரிக்கு ஒரு ஜப குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த ஜப குறிப்புக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு நன்றாக தெரியும். அவங்க ஜபம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாட்டு பாடாம ஜபம் பண்ணதே கிடையாது. அதுவும் பேட்மேட்ல ஜப குறிப்பு கொடுத்தோம்னா பாட்டு பாடாத இதுவரையிலும் ஜபம் பண்ணதே கிடையாது. அதுவும் ஸ்பெஷலா அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க. அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால இல்லாம கண்ணுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடாம தன்னுடைய ஜபத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆகவே நம்ம நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஐயா வந்துட்டு பைபிள் மட்டும் வாசிச்சுட்டு பைபிளையே ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2 hours வந்துட்டு நமக்கு ஆலயம் நடக்குது, பைபிள் மட்டுமே வாசிச்சுட்டு கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு போயிட்டாருன்னா நல்லா இருக்குமா? நமக்கு என்ன ஆகும்? தூக்கம் வரும், தூங்கி தான் கீழே விழுவோம் இல்லைங்களா? நான் அப்படிதான், என்னடா இவரு பேசி ரொம்ப அறுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம ஆராதிப்போம் இல்லைங்களா? அந்த ஆராதனை மூலமாக தான் தேவனுடைய வல்லமையும் அவருடைய ஊழியமும் என்ன ஆகுது, நம்முடைய மூலமாக பெருகுகிறது. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு உதாரணமா நம்முடைய வேதத்துல வந்துட்டு ஒரு சில, அதாவது இந்த பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய ஊழியத்தை பெருகு செய்த 2-3 நபர்களை குறித்து நான் ரொம்ப சுருக்கமா பேசிட்டு வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கு வாய்ப்பு கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன். அதுக்கு முதலா வந்துட்டு தாவீதை குறித்து நான் உங்களுக்கு மத்தியில அந்த பட்டிமன்றத்துல பேசணும்னு நினைக்கிறேன். தாவீது வந்துட்டு யாழிசை அப்படின்ற ஒரு வீணையை கொண்டு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், தாவீதின் மூலமா தான் வந்துட்டு இந்த மியூசிக்கே என்ன ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அவர் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த யாழிசையின் மூலமாக அவர் என்ன பண்ணுவாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கடவுளை ஆராதித்து துதித்து பாடி என்ன பண்ணுவாரு, கடவுளை மகிமைப்படுத்துவார். நாம கூட பாடல் பாடுவோம்ல, தாவீதை போல நடனமாடி கர்த்தாவை ஸ்தோத்தரிப்பேன். அப்ப நடனமாடி கர்த்தரை என்ன பண்ணுவார், அவர் துதித்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவார். அந்த பாடல் வரிகளை பார்க்கும்போது, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நாம இருந்தாலும், சந்தோஷத்தின் மத்தியில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை துதிப்போம் இல்லைங்களா? நன்றி செலுத்துகிறது கூட ஒரு விதமான துதி பலிகள் தான். அடுத்தது வந்துட்டு பவுலும் சீலாவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டதும் அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவும் கரங்களை தட்டி ஆண்டவரை என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் கரங்களை தட்டி துதிக்கும் போது கதவுகள் என்ன பண்ணுது, 2ஆக திறக்கப்படுகிறது. அவருடைய 2 பேருடைய கட்டுகள் வந்து அவிழ்க்கப்படுகிறது. ஆகவே ஒரு என்னதான் நம்ம வேதம் வாசித்து கடவுளை நம்ம தெரிந்து கொண்டாலும் ஒரு துதியின் நிமித்தமாக தான் கடவுள் இடத்துல இன்னும் நாம் நெருங்குகிறோம் என்பதை நாம் இந்த வேளையில நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதமே தான் சிறந்தது என்று
பேசி முடித்த பேச காத்திருக்கும் சகோதரிகள். அடுத்தது வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியர் ஐயாவை நான் பார்த்தேன். அவர் பேர் வந்துட்டு பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் இல்லைங்களா. அவர் வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப படிச்ச அறிவா ரொம்ப டிகிரி முடிச்ச கிராஜுவேட்லாம் இல்லை நான் நினைக்கிறேன் என்னுடைய நாலேஜ்க்கு. அவர் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு என்ன பண்றாரு, கிராமிய பாடல்களின் மூலமாக கடவுளை அவர் என்ன பண்ணாரு, துதிக்கிறாரு. அவரு நிறைய பைபிள் வேத வசனங்களின் மூலமா கடவுளுடைய நாமத்தை அவர் அறிக்கையிடுகிறதை காட்டிலும், அதை பார்த்து கடவுளை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை காட்டிலும் அவர்களுடைய பாடல் வழியாக இல்லைங்களா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த கிராமிய பாடல் வழியாக அவர் என்ன பண்றாரு, கடவுளை மகிமைப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம நம்முடைய பாஸ்டர் பெக்மான்ஸ் ஐயா, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா, அவர் ரொம்ப ஃபேமஸான துதி பாடல் பாடுகின்ற ஒரு ஊழியர் ஐயா. அவங்களும் என்ன பண்றாங்க, அநேக பாடல்களை பாடி கர்த்தரை என்ன பண்ணிருக்காரு, துதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கடவுளுடைய பிறப்பின் செய்தி இல்லைங்களா, நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணு. பிறப்பின் செய்தியை முதல்ல யாருக்கு போய் சொல்றாங்கன்னா, ஆட்டிடையர்கள். ஆட்டிடையர் அஞ்சுகின்றார் அவர் மகிமை கண்டு, ஆட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, அட்டி இன்று காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு பாடல் பாடி தேவன் என்ன பண்றாங்க, உன்னதத்திலே மகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனுஷர்கள் மேல் பிரியமும் இனி என்றும் உண்டாவதாக. ஏன் சொன்னா அந்த ஆட்டிடியர்களை வந்துட்டு ரொம்ப நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்துட்டு படிப்பறிவு இல்லாதவங்க. அப்ப ஏன் ஏரோது ராஜா அரண்மனையில இருந்து எல்லாருக்கும் போயிட்டு ஏசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா படிப்பறிவே இல்லாத மக்கள் இடத்துல போயிட்டு கடவுளுடைய பிறப்பின் செய்தி அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, தேவனை வேத வாசித்து அவங்க துதிக்கல, வேத வசனத்தை படிச்சுட்டு அந்த வேத பாரர்களும் சாஸ்திரிகளும் தூப வர்க்கத்தையும் வெண்போலத்தையும் என்ன பண்ணல, கொண்டு போய் வைக்கல. தன்னுடைய பாடல்களின் மூலமாக தான் என்ன பண்றாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, நட்சத்திரம், வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்துட்டு போகும் பொழுது கூட அருமையான பாடல்களின் மூலமா தான் அவங்க என்ன பண்றாங்க, ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை பாடல்களின் மூலமாக அந்த பிறந்த இயேசு குழந்தையை துதித்து கொண்டே அவங்க என்ன பண்றாங்களா, அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கடவுளை போயிட்டு அவங்க அனுசரிக்கிறாங்க. இப்படியாக அநேகர் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படியாக அநேகர் வந்துட்டு பாடல்களின் நிமித்தமாக தேவனை என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம வேதம் மட்டுமே வாசிச்சுட்டு என்ன பண்ண மாட்டோம், நம்ம எப்பவுமே ஜபத்தை முடிக்க மாட்டோம். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வந்துட்டு நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். என்னன்னு சொன்னா, நம்ம அநேக பாடல்களை பரிசுத்த ஆவியினால நம்ம நிரம்பி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஓனா என்ன பண்ணுவாங்க, சாங் எழுதுவாங்க. எனக்கு முன்னாடி பேசின எங்களோட ஐயா கூட சொன்னாங்க, அந்த மான்கள் நீரோடை வாஞ்சித்து அது வந்துட்டு படிக்கும்போது அது உண்மைதான். அது படிக்கும் போது சில நேரத்துல நமக்கு என்ன ஆகாது, மனப்பாடம் ஆகாது. ஆனா வந்துட்டு நம்ம அதை பாடலா பாடும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். ஒண்ணு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சகோதரி சொன்னாங்க, ஒரு எந்த சூழ்நிலையிலுமே வந்துட்டு நாம என்ன பண்ண மாட்டோம், பாட்டை வந்துட்டு கீதத்தை நாம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ரொம்ப தவறானது. இப்போ நம்ம ஒரு டெத் வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹிந்துஸ் எல்லாம் போனாங்கன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசி பைபிளை படிச்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதையும் அந்த இறந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு கேட்டுட்டு அமைதியாவும் இருக்க மாட்டாங்க, அதுக்கு டைம் ஒதுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம அந்த வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, போயிட்டு ஒரு 2 வசனம் வாசிப்போம் இல்லைங்களா. 2 வசனம் வாசிச்சு என்ன பண்ணுவோம், அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக அவர்களுக்கு வந்துட்டு அந்த இழப்பிலிருந்து அவர்கள் வெளியே வர என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பாடல் பாடும்போது கண்டிப்பா அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. இல்ல நீங்க பாடாதீங்க போயிடுங்களா நம்ம சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. அவங்க அமைதியாக இருந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடுகின்ற பாடல்களின் மூலமா நைட்டு ஃபுல்லா கூட எங்க சர்ச்ல என்ன பண்ணுவாங்க, இறந்த வீட்டுல உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பாடல்களின் மூலமாக அவர்கள் ஆறுதல் அடைவதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த நேரத்துல கீதம் தான் ரொம்ப, நான் வந்துட்டு வேதமே சிறந்ததுன்னு சொல்ல மாட்டேன்,
வேதத்தை காட்டிலும் கீதமும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. எவ்வளோ நான் பேசிட்டு நான் இன்னும் உங்க பக்கம் சார்ந்தலாம். ஏன்னா ரொம்ப அழகா கீதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டெல்லாம் ரொம்ப அழகா பாடினாங்க. நாங்க தான் சிறந்தவங்க பாடல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைலைட்டாக கொண்டு போனாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு காரியத்தை அதை காட்டி கொடுத்தாங்க எனக்கு. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஆண்ட்ரூஸ் அப்படி படிப்பறிவு இல்லாத ஆண்ட்ரூஸ் உண்மையாகவே அவங்கெல்லாம் வந்து எப்படி பாடல் வழியாக தான் இறை செய்தியை கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து மறுபடியும் ஆண்ட்ரூஸ் ஒன்று கேட்டுனுக்குறோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் பிரபலம் ஆகுறாங்க. பெர்க்மான்ஸ் ஐயாவெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுறது கிடையாது, செய்தியே அதிகமாக இல்லை அவர்கிட்ட. பாடல் வழியாகவே நம்ம வேதத்தை வந்து சொல்லிட்டு போயின்னுக்கிறார். ஆகவே பாடல் தான் கீதம் தான் ரொம்ப சிறந்தது என்று சொல்லி ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டு, இல்லை இல்லை இந்த பாட்டு மொத்தம் உங்ககிட்ட தான் வந்தது அப்படின்னு கடைசியாக வந்து சொல்லிட்டாங்க அவங்க. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஆணித்தரமாக ஒரு நம்பிக்கை பாடல் வழியாய் தான் எல்லா நிகழ்விலும் சொல்லப்படுகின்றது. அந்த பாடலே சிறந்தது, கீதமே சிறந்தது என்பதை ஆணித்தரமாக சகோதரி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். சகோதரியை வாழ்த்துகின்றேன். ரைட் ரைட் இப்படிலாம் நீங்கள் பெர்க்மான்ஸை காட்டுவீங்கோ, ஆண்ட்ரூஸை காட்டுவீங்கோ. எங்கள் வேதம் இல்லாத அவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்களா? நான் பெர்க்மான்ஸ் என்ன சும்மா பாட்டு பண்ணுங்கிறாரு, வேற என்ன வரிய படி பண்ணுங்கிறாரு. இந்த வேதம் மாத்திரம் இல்லைன்னா பெர்க்மான்ஸ் பாட்டே கிடையாது, ஆண்ட்ரூஸே கிடையாது என்கின்ற ஆணித்தரமான உண்மையை எடுத்து வேதம் தான் சிறந்தது, வேதம் இல்லைன்னா உங்களுக்கு பாட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்பதை அணித்தலைவர் திருமதி ஜான்சி அவர்கள் பேசப்படியாக வேதமே சிறந்தது என்று சொல்லி வருகின்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வந்து பட்டிமன்றம் வச்சு நம்ம சகோதரர்கள் பேசுறாங்க. அவங்க எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. வேதமா கீதமா, கீததான். அவங்க தலைப்பை முழுமையா 2 பேருமே சொல்ல, இதுக்குதான் கீதம்னு சொல்லவே இல்லை. தலைப்பு என்னன்னா, கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் வாழ கீதமா வேதமா, அதை இவங்க சொல்லவே இல்லை. கீதம்தான் பெருசு. அந்த கீதம் கை தட்டுங்க, முழு தலைப்பு பேசுறாங்க. கீதம் எங்க இருந்து வந்தது? இந்த வேதத்துல இருந்து தான் வந்தது. இதுல இருக்கிற முதல்ல ஃபர்ஸ்ட் வசனம் ஆதியாகமம் 1:1 பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் தேவனாய் இருந்தது. கடவுள் வந்து வார்த்தையா வந்தாரு. வேதாகமத்துல அதே புதிய ஏற்பாட்டின் காலத்திலயும் யோவான்லயும் அந்த வார்த்தை என்ன பண்ணோம் சொல்லும். அதிகமா வந்து வசனத்தின் மூலியமா தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நிறைய காரியங்கள் துக்கமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், அதாவது வியாதியின் படுக்கையில இருக்கும் போதும், மரண தருவாயில இருக்கும் போதும், அவங்க கஷ்டப்படும் போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கீர்த்தனை எடுத்து வச்சுன்னு, சாமி எனக்கு நல்ல ஒரு இது கொடுன்னு கீர்த்தனை பாடின்னு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க, கீதத்தை பாடின்னு உட்கார்ந்துக்க மாட்டாங்க. பைபிள் வசனத்தை எடுத்து படிப்பாங்க. அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அப்பதான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த விசுவாசத்துல இன்னும் அதிகமாவாங்க. அந்த வார்த்தைங்க வந்து அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்போது அந்த காரியம் மறுநாள் நிறைவேறி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுறதுக்கு மட்டும்தான் அந்த கீதன்றத அவங்க மறந்து போயிட்டாங்க. ஏன்னா வேதம் தான் அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்து விசுவாசல பாதையில அதிகமா வளர்க்குதுன்றதையே மறந்து போயிட்டாரு. எங்க சகோதரர் பேசினாரு, மரியம்மா பாட்டு பாடினாங்க, எல்லாருமே பாட்டு பாடி துதிச்சாங்கன்னு. அந்த மரியம்மா பாடுறதுக்கு முன்னாடி ஏசையா தீர்க்கதரிசி எழுதினாருன்றதையே அவர் மறந்து போயிட்டாரு. ஏன்னா அவர் எழுதுறத வச்சுதான் அந்த அம்மா பாட்டு பாடி ஒரு மேய்ப்பர் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, தேவ தூதர்கள் துதிச்சாங்க எல்லாமே. ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, ஏசையா தீர்க்கதரிசி எழுதி வச்சத அவரு மறந்து போயிட்டாரு. அப்புறம் நிறைய பாட்டு சொன்னாரு. சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை சந்தோஷமா படைச்சது யாருன்னு. அது பைபிள் படிச்சாரா படிக்கலையா தெரியல. மத்திய 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவரு மனுஷனை குறித்து சொல்ல, நீ எதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா எல்லாமே அந்த வேதத்துல இருந்து தான் வருது. இவங்க நினைச்சுட்டாங்க பாட்டு தனியா வானத்துல இருந்து கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த வேதாமத்துல இருந்து அந்த பாட்டு வந்ததுன்றது இவங்க மறந்து போயிட்டாங்க. ஆனா என் சகோதரி சொன்னாங்க, நாங்க பாட்டு எல்லா இடத்துலயும் பாட்டு ஜெபம் பண்ணும்போது கூட நாங்க பாட்டு தான் பாடிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஏன் தெரியுமா, ஒரு வார்த்தையை பாடுறதுக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை பாடுறாங்கன்னா அவங்க வந்து அதுல வந்து மகிமை படணுன்றதுக்காக தான் இவங்க பாடுறாங்களோ ஒழியும், அதுல விசுவாசம் பெருகுதுன்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணல
பாடல. பாடல் புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாடல் புத்தகம் இருக்குது. அதுல வந்து இவங்க கொஞ்சம் குறிப்பா சொன்னாங்க பெர்க்மன்ஸ் ஐயா. எல்லாரும் ஜபத்தோட ஜெயகீதங்கள் பார்த்திருக்கீங்களா, பாடிருக்கீங்களா? அதுல இருக்கிற ஒரு பாட்டாவது ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு பாட்டு இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் கீதமே பெருசுன்னு. எல்லாத்துலயுமே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பக்கத்துல ரெஃபரன்ஸ் வரும். இந்த வார்த்தை இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அவரு ஃபுல்லாவே பைபிள பார்த்தாங்க பாட்டே பாட்டு புக்க பார்த்து பாடுறது இல்ல அவங்க எல்லாம். பாட்டு புக்க தனியா உங்களுக்கு கிடையாது. வேதத்துல இருந்து பிட்டு வச்சுட்டு நாங்க தான் பெருசு, நாங்க தான் பெருசு. ஏங்க இந்த மாதிரி கை தட்டுறீங்க? தப்புங்க. ஆனா இவங்க சொன்னாங்க பாடல் பெருசு, பாடல் பெருசு, பாடல். படிக்க தெரியாதவங்க கூட பைபிள் படிக்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கினாங்க தெரியுமா? ஏன்னா கர்த்தருடைய விசுவாசத்தை அவங்க உண்மையா விசுவாசித்தால் எப்படியாப்பட்ட வார்த்தைகளும் என்ன பண்ணும் அவங்களால படிக்க முடியும். படிக்க தெரியாதவங்க கூட இன்னைக்கு நிறைய பேர் வேதாகமத்தை படிச்சு நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். பாட்டு வந்து எல்லாருமே பாடிடலாம். ஒரு குழந்தை எல்கேஜி குழந்தைய கூப்பிட்டு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துட்டு பாடுமா ரைம்ஸ் பாடுனா சூப்பரா பாட்டு போயின்னு இருக்கும். பாடல்ன்றது அது ஒரு ஞானம் கிடையாது, ஒரு விசுவாசத்திற்கு வளரக்கூடிய இது கிடையாது. நம்மளுடைய திருப்திக்காக கடவுளை நம்ம மகிமைப்படுறதுக்கு நம்மளுக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்குது, அதனால நம்ம பாடுறோம். ஆனா நம்ம ஒரே நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், வசனங்களை வச்சு நம்ம பேசுவோம், கடவுள்கிட்ட கேட்போம். நீங்க சொல்லியிருக்கீங்களே என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை, அந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். தாவீது ராஜாவை பத்தி ரொம்ப பாடினாங்க. தாவீது ராஜா, தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா நிறைய நேரத்துல என்ன நம்ம சொல்லிடுறாரு, நான் நைட்ல படுத்துன்னு அழுவனே என் கண்ணீரை கண்டீங்களே. வேதத்து மூலயமா தான் சொல்லாரு, என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் பாட்டு பாடல, வசனத்தை சொல்லி 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 சொல்லிதான் அதை வந்து என்ன பண்ணாரு நம்மளுக்கு புரியறதுக்காக மேல என்ன பண்ணாங்க எழுதுனாங்க. இது எழுதுன பாடலு, இதை நீங்க பாடலாம் பாடுங்கன்னு. இப்போ வந்து நிறைய பேர் பாட்டு பண்ணாங்க. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா மனப்பாட வசனம் படிச்சு சொன்னாதான் சாப்பாடு. அந்த சங்கீதத்தை மனப்பாட வசனமா தான் சொல்லுவாங்க, யாரும் பாட்டா பாடின்னு உட்காந்துக்க மாட்டாங்க. 44 சங்கீதம், இந்த சங்கீதம் எனக்கு மனப்பாடமே ஆகல, படிக்கவே முடியல, எனக்கு வார்த்தை இல்லாத பாட்டுனால்தான் என்னால முடியுது. அது உண்மை. சில வார்த்தைகள் உண்மையான ஒரு புத்தகம் எதுன்னா வேதாகமம். அது வந்து எப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம், எடுக்கிறவனையும் அடிக்கும் படிக்கிறவனையும் அடிக்கும். ஏன்னா அது உண்மை உள்ள ஒரு பட்டயம். பாட்டு நிறைய பாட்டு இருக்குது, ஆனா பைபிள் அப்படின்றது வேதாகமம் அப்படின்றது ஒண்ணுதான். கிறிஸ்துவ முறையில, இந்து முறையிலன்னு பார்த்தா பகவத்கீதை அப்படின்னு ஒரு புத்தகம். அதே இஸ்லாமியர்னு பார்க்கும்போது குரான். இது எல்லாமே என்ன பண்ணுது, வேதாகமத்தை பொறுத்ததுதான். பாடல்ன்றது எல்லாமே எல்லாமே பாடிட்டாலும் ஆனா கர்த்தருடைய வார்த்தையை வந்து சொல்லி நம்மள விசுவாச பாதையில கொண்டு போறது எதுன்னா வேதாகமம் மாத்திரம்தான். சர்ச்சை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க சொன்னாங்க, சகோதரி பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க, அப்பதான் டைம் போகும், தூக்கம் தெளியும் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை டைம்ல நல்லா கவனிச்சு பாருங்களேன், பாட்டு போயினுக்குது. சர்ச்சைக்கு போலையம்மா பாட்டு தானே போயினுக்குதா, உன்ன பிரசங்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஓடுறேன் சொல்றாங்களா இல்லையா? அப்போ பாட்டு வந்து அந்த இடத்துல 2வது பட்சன்றதே மறந்து போயிட்டாங்க. சகோதரி பிரசங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, நான் போய் முதல்ல உட்கார்றேன். பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், போய் உட்கார்ந்தேன்னு யாரும் யோசிக்கல. பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியத்தை நான் கேட்கணும், வேதத்துல உள்ள வார்த்தைகளை நான் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச பாதையில வளர்றதுக்கு நம்ம எல்லாருமே அதிகமா தேவைப்படுறது எது, வேதாகமும் 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 தான். அதனால விசுவாச பாதையில நம்மளை வளர்க்கறதுக்கு அதிகமா தேவைப்படுது வேதாகமே என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அழகா வேதத்தை ஆராய்ந்து இல்லை, ரொம்ப சிந்தனையை அதிகமாக தூண்டுகின்ற வகையில் ஆதியிலே இருந்தது வார்த்தை தான், அது வேதவசனம் தான், அதுதான் நமக்கு ஆறுதலை கொடுக்கின்றது. சும்மா செத்து போனவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கின்னு பாட்டு பாடினா என்ன ரொம்ப ஆறுதல் வந்துடுமா? வேதவசனம் தான் சொல்லுது, உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. வேதவசனம் தான். அதனால சும்மா எத்தனை பேசின்னு கீதம் கீதம்னு பேசினதுக்காதீங்க. நீங்கள் வேதம் இல்லைன்னா நாங்கள் நீங்கள் கிடையவே கிடையாது முதல்ல என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக பாடல் பாடி பெர்க்மான்ஸ் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லிட்டு போனாங்க. சகோதரி ஆண்ட்ரூஸை சொன்னாங்க, அவங்க 2 பேர் எதுலேருந்து வந்தாங்க தெரியுமா, பாட்டு புக்கை போய் பிரித்து பாருங்க போயிட்டு என்கின்ற அழகா நினைப்பூட்டி அவர்களுடைய பாடலெல்லாம் எங்களுடைய வேதத்திலிருந்து தான் வந்தது.
என்பதை மிக அழகாக காட்டியது மாத்திரம் கிடையாது, தாவீதின் நிகழ்வு கீதத்துல இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லலாத. ஆனா போய் சங்கீத மொத்தத்தையும் படிங்க, போயிட்டு 42 மட்டும் வச்சுக்கின்னு ஊழியரைய பாடிட்டாருன்றதுக்காக சங்கீதம் கீதம்தான் சொல்லிட்டு சொல்றீங்களே, அதுவல்ல. 119 சங்கீதத்தை போய் பாருங்க, போயிட்டு வேதமே பாதைக்கு வெளிச்சம் என்பதை மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரியை வாழ்த்துகின்றேன். அணித்தலைவர் திருமதி ஜான்சி அவர்களை பார்க்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் அணித்தலைவர் எங்களை எங்க குழுவினர் 2 பேர் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விடாது பேசிட்டு போயிட்டேன். உங்க 3 பேரையும் நான் வாட்டி எடுக்காம விடமாட்டேன். எங்க கீதம் தான் சிறந்தது. கீதம் இல்லாவிட்டால் கோயில் கிடையாது. அந்த பாட்டு ரேடியோவில் கேட்கறதுனால தானே நீ பாட்டு பாடுற, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ற. அந்த பாட்டு தான் உன்னை உற்சாகப்படுத்துது, பாட்டு தான் உங்க வீட்டில் உன்னை ஆயத்தப்படுத்துது. பாடல் தான், கீதம் தான் சிறந்தது. கீதம்னா ஒண்ணுமே கிடையாது என்கின்றதான வார்த்தையை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்து வாழ வழி செய்வது கீதமே சிறந்தது என்று சொல்லி இக்குழுவின் அணித்தலைவர் திருமதி சசிகலா அவர்கள் பேசும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசு நாமத்தில் மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கீதமே சிறந்தது என்று சொல்லி தீர்ப்பளிக்க தயாராகும் செயலர் அவர்களுக்கும் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஸ்வீட் நான் தானே கொடுத்தேன் உனக்கு, எனக்கு நீ கொடுத்தேன்னா பரவாயில்ல, தீர்ப்பு கொடுப்பேன். எதிராளியர் 3 பேர் ரொம்ப அழகா பேசினாங்க. முதல்ல மூப்பனார் சொன்னாரு, தீர்க்கதரிசிகள் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்போ கீதம் இருந்துச்சு, வேதம் இல்லை. மூப்பனார் ஐயா முதல் பாட்டு பாண்டவர் மோசே. அதாவது வீட்டுல போய் வாசிங்க, யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்துல மோசேவும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை பாடினார்கள் தான் இருந்துச்சு. வீட்டுல போய் வாசிங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல் உருவானது கீதம் தான், கீதம் தான், கீதம் தான். அந்த வேதம் எங்குமே வேலை செய்யல, யாரும் வேதத்தை சொல்லி எதையும் செய்யல. முதலாய் அதாவது இஸ்ரவேல் மக்களை 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை மீட்டெடுக்க அவருடைய தாசனாகி மோசே அழைத்த போது இஸ்ரவேலருக்கு வனாந்தரத்தின் வழியா கடந்து வராங்க. செங்கடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் கடந்துட்டாங்க, எகிப்தியர் மாண்டு போயிட்டாங்க. அந்த சமயத்துல நம்முடைய தீர்க்கதரிசி மோசே அவரோடு கூட இஸ்ரவேல் சபை மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்கள்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணாங்களாம். வேதாசனத்தை சொல்லி என்ன பண்ணலாங்க, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணல. அடுத்து என் சகோதரி சொன்னாங்க, அவங்க பாட்டுக்கு நான் அடிமை, அவ்வளவு அழகா அக்கா பாடுவாங்க. சாந்தகுமார் அக்கானாவே பாட்டு தான் ஞாபகம் வரும் எனக்கு. ரொம்ப அக்கா தயவு செஞ்சு நீங்க பாத்துருங்க. பேட்டமேட்ல இருந்து பாட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா வேஸ்ட். ஏன்னா நம்ம பாஸ்டேட்ல சிறந்தது பாட்டுக்கு பேட்டமேடு திருச்சபை தான், அது யாராலும் மறுக்கவே முடியாது. அவ்வளவு அழகா பாடுவாங்க. ரொம்ப பாடல் வளம் கொண்ட திறமையான பாடகி நண்பு சகோதரி, அவங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது ஏன் துக்க வீட்டுல போய் பாட்டு பாடல, வசனத்தை சொல்றோம், கலங்காது உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக, அது சொல்லிட்டு இல்லாம பாட்டு பாருமே, கலங்காதே கலங்காதே, வசனம் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாமே. ஏன் அங்க பாட்டு பாடுறோம்? வசனம் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கக்கா. வாக்குத்தத்த வசனம் எடுத்தீர்களே, எடுத்தவங்க எத்தனை பேர் அந்த வருஷம் முழு ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஆனா இங்க பாடின பாட்டை உங்க வாழ்நாள மறக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பழைய ஆண்டுல முதல் ஆண்டுல நீங்க பாடின பாடல்கள், அதாவது எங்க பாடல கூட பாட்டு எடுக்கும் போது ஐயா சொன்னாங்க, இந்த பாட்டு போன வருஷமே பாட்டுமே ஐயா சொன்னாங்க. ஆமாங்க ஐயா பாடணும். ஆனா போன வருஷம் சொன்ன வசனம் எங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணல, ஞாபகம் இல்லை. எப்பொழுதுமே இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருப்பது வேத வசனங்களை விட வேதத்தின் மூலமா எழுதப்பட்ட பாடல்கள் தான். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. அப்புறம் நான் அன்பு சகோதரி ஜான் சொன்னாங்க, ஜெபத்தோடத்தை பெர்க்மன் செய்ய எழுதினாரு. அதே பெர்க்மன் செய்ய தான் சொன்னாரு, ஒரு முறை நீ பாட்டு பாடினா அது 2 முறை ஜெபிப்பதற்கு சமமா. அப்போ அந்த வேத வசனங்களை அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஆதி ஆகுமோ மோசே எழுதினாரு, நானும் அதை எழுதுறேன், யாத்திரை ஆகுமோ நான் எழுதுறேன், அப்படி வேத வசனமாவே எடுத்துட்டு போயிருக்கலாமே. மெனக்கட்டு மியூசிக் போட்டு ராகத்தை போட்டு பாட்டா பாடி சீடி வெளியிட்டு. ஏன்னா பாடல்கள் மூலமா தான் மக்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர முடியும் என்கிற அந்த அபிஷேகம் அவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். பாடல் வழியாதான் இறை மக்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்த முடியும். வேத வசனத்தை எடுத்துட்டோம். இப்ப நான் சொன்ன வசனத்தை நான் ஐயா கிட்ட சொன்னேன், அது யோசிக்கிறேன். இது எத்தனை நாள் நம்ம மனசுல மதியம் ஒரு 3 மாசம் ஞாபகம் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் மறந்து போறேன். ஏன்னா
வேதவாசி நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆழமா அந்த நேரத்துல படிக்கிறோம் ஆர்வமா, ஆனா அது ஆழமா என்ன பண்ண மனசுல பதியல. ஆனா பாடல்களை நம்மளால மறக்கவே முடியாது. உங்களை எத்தனை பேர் 91 சங்கீதம் மனப்பாடமா தெரியும்? வேதமே சிறந்ததுன்றீங்களே, அந்த சங்கீதத்தை நாங்க பாட்டா பாட்டோமா 3 பேரும்? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். இதை மறக்கவே முடியாது நம்மளால பாட்டா. எங்க ஊழியர் பாடினாலும் சரி, யார் பாடினாலும் சரி, பாடல்கள் வழியாய் கிறிஸ்துவை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. எளிதான முறையிலே படிக்காதவர்களோ ஏழைகளோ நல்லவனோ கெட்டவோ பாவியோ யார் வாயில வருவது வேத வசனம் அல்ல, பாடல்கள் தான். அநேகர் பாடல்களை பாடிதான் கர்த்தரை, அதாவது கர்த்தருக்குள்ளாக மக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வராங்க. மோசே பாடினாரு, எசேக்கியேல் பாடுறாரு, அவருடைய சகோதரி மீரியாம் பாடுறாங்க, குதிரையனையும் குதிரை வீரனையும் கடலில தள்ளினார் என்று சொல்லி அன்னைக்கு ஆர்ப்பரிச்சாங்க. மூப்பனா சொன்னாரு, ஏசாமி அதாவது கூட இருந்த சீசர்களும் பாட்டு பாடுங்க ஐயா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை போய் வாசிங்க. அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு வசனம் சொல்லும். இயேசுவும் சீசர்களும் சோத்திர பாட்டை பாடினாங்க, பாடாம இல்ல. எல்லா தீர்க்கதரிசிகளும் வேதத்தின் வழியிலே பாடல் மூலமாய் தான் கர்த்தரை மையப்படுத்தார்களே தவிர வெறும் வேத வசனத்தின் மூலமாய் மாத்திரம் மக்களை அவர்கள் வழி நடத்தவில்லை. பாடல் கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக இன்றியமையாது. எங்க ஊழியர் ஒரு வாரமா ஒரு பாட்டை பாடிங்கிறாரு, என் வாழ்விலே. அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா, மறக்கவே முடியல அந்த பாட்டை. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 முறையாவது கேட்டுருவேன் நான். காலையில தூங்கி எழுந்து தூங்குறதுக்குள்ள அவ்வளவு அழகான பாடல்கள். அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது ஜான்சி, உனக்கு தெரிஞ்சா சொல்ல, நான் கேட்டுக்கிறேன். வேத வசனம் எனக்கு தெரியாது, ஆனா பாட்டு எனக்கு தெரியும். என் வாழ்விலே நீர் பாராட்டின, இனிமே எல்லாரும் கத்துப்பாங்க. அந்த வசனத்தை என்னன்னா 2 நாள் எங்க முன்னாடி என்னால தேட முடியாது. அப்போ வேத வசனங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. வேதத்தின் வழிதான் பாடல் எழுதப்படுகிறது, ஒத்துக்கிறோம், ஆமா. ஆனா மனுஷனுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில, கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு வேதத்தை விட பாடல்கள் மூலமாக தான் கிறிஸ்துவை நாம் நெருங்கி போக முடியும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருஷம் உண்மையாவே காபிரியல் ஆலய மக்கள் ரொம்ப வேதனையோட தான் கடந்து போனாங்க புது வருஷத்துல. ஏன் தெரியுமா? எங்க ஐயா எங்களை வருஷத்துல நடத்தல. என் பொண்ணு சொல்லிட்டாமா, ஐயா இல்லாத நியூ இயர் மாதிரியே இல்லையம்மா, குழந்தை வீட்டுல காலையில சொல்லுது. அப்போ பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்ட ஊழியர்கள் பாடலை பாடி அபிஷேகத்தின் வழியில் நம்ம நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆவியார் நமக்குள்ள வராரு. அந்த வேத வசனம் நம்ம இருதயத்துல பதியுது. அதற்கு ஆழமான காரணம் பாடல்கள் தான். வருடத்து இறுதி நாளில 1 மணி நேரம் வர்ஷிப் பண்ணாங்க. யாரெல்லாம் கலந்துக்கல தெரியல, உண்மையா மிகப்பெரிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில. திருச்சபையில இது வரைக்கும் யாரும் வச்சதே கிடையாது நம்ம வடமாரி பாஸ்டேட்ல. அதாவது கடைசி நாள் மட்டும் 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. அவர் மெசேஜ் எடுத்தாருன்னா யாரும் நின்று கேட்டிருக்க மாட்டாங்க. மெசேஜ் எடுக்கிறவாங்கன்னா நிச்சயமா 10 பேர் மேல வந்திருக்கவே மாட்டாங்க. வர்ஷிப்ன்றதால தான், பாடல் வழியாய் அவர் ஆண்டவரை மையப்படுத்தின ஒரே காரணத்தால்தான் மக்கள் ஆர்வமாய் தொந்து தங்களை அர்ப்பணித்து பாடல்கள் மூலமாய் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள தங்களை அர்ப்பணித்து வராங்க. அன்பான என் அன்பு எதிரணி சகோதரன் சொல்றேன், வேத வசனம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரொம்ப ஆழமா இருதயத்துல பதிகிறது வேதத்தை விட கீதமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான முறையில் கீதம்தான் சிறந்தது என்பதை பாடல் பாடி காட்டி எல்லாரையுடைய உள்ளங்களை மெய் சிலுக்க வைத்து, அதுவும் என்ன ரொம்ப அழகாக டச் பண்ணி ஆராதனை பாடுற எல்லாத்தையும் எப்படியா நீ வேதத்துக்கு சம்மந்தமாக உட்காந்துங்கிற அப்படின்ற மாதிரி பேசாம திட்டாத என்னை திட்டிட்டு ரொம்ப அழகாக யோசிக்க வைக்கின்ற வார்த்தைகளை பேசி அந்த தலைப்பு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்து வாழ வழிவகை செய்வது. நல்லா தெரிஞ்சுங்க, தலைப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்து வாழ வழிவகை செய்வது வேதமா கீதமா? கீதம்னா கீத தவிர வேற எதுவும் கிடையாது. அதுதான் நிலைத்து வாழ நம்ம செய்கின்றது. வேத வசனத்தில் தான் சங்கீதத்துல உன்னதமானவரின் நீங்க வாசிக்கிறீங்க. ஆனா அதை நாங்க போய் எவ்வளவு அழகா பாட்டா பாடி படிக்க தெரியாதவங்களுக்கெல்லாம் அந்த பாடலாம் காட்டுறோம். அதுவும் ரொம்ப சிறந்த என் வாழ்விலே நீ பாராட்டின அந்த வாசனை என் காட்டு. எப்படி இவங்க ராத்திரிக்கெல்லாம் உட்காந்து தேடினா கூட நான் விசுவாசிக்கிறேன், கண்டுபிடிக்க மாட்டாங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின அந்த வார்த்தை
மறைபொருளாய் அதான் சொல்ல வரணும். ரொம்ப நல்ல ஞானம் பெற்றவர் மூப்பனார். சந்தோஷம். அந்த வார்த்தை நான் சொல்ல வந்து சொல்லிட்டீங்க. எப்படி மறைபொருள்? என் வாழ்விலே நீ பாராட்டின ரெஃபரன்ஸை தேட ஜான்சி போயிட்டு, ஜான்சி ராத்திரிக்கெல்லாம் தேடினா கூட ரெஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்ல முடியாது அக்கா. அது மறைபொருள். என்ன அப்படின்னு சொன்னா, குஷ்ரோகி ஒருத்தன் வீட்டுல இல்லாம மலை ஓரத்துல ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறான். அவனுக்கு கடவுள் வந்து சுகம் கொடுத்து சமுதாயத்துல கொண்டு வராரு. தள்ளப்பட்ட ஸ்திரீ சமுதாயத்துல கொண்டு வராரு. அவங்க வாழ்க்கையில செய்த நன்மை தான் என் வாழ்விலே நீ பாரா. இப்ப ரெஃபரன்ஸ் தான் சொல்ல தெரியுமா? நாம இப்போ எடுத்துக்கணும். இப்போ யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து இந்த பாரு, குஷ்ரோகி வாழ்க்கையில சுகத்தை பெற்றான். அதுதான் வேதம். இதான் நீ பேசின. இது இல்லாம என்ன கிடையாது, இந்த பாட்டு கிடையாது என்பதை ரொம்ப அழகா ஆணி தரமாக ஸ்தோத்திர பாட்டை மோசே பாடினார். மோசையினுடைய நடைமுறைகள், மோசையினுடைய பிரயாணம் எல்லாம் பாடல் இல்லாம கிடையாது. முதல் பாடல் எழுதினவர் மோசே. அதை ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணி சகோதரர்களை காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இதுல நிலைத்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாடல் எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி போயிருக்கின்ற அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சிறப்பான முறையில் இறுதியா வந்துட்டோம். 6 நபர்களும் பேசி முடித்து விட்டார்கள். நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இப்போ இந்த 6 பேர் பேசுனதை விட என்னை யோசிக்கிறீங்க. இப்போ நான் இப்ப தப்பித்தரு வேதம் தான் சிறந்துன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ. இனி மேல் பாட்டு ஆராதனைக்கு ஆரம்பமாக இறை நாமத்திற்கு நாம் மகிமையாக 425வது பாடலை பாடுவோம். ஏய் உட்காரு, வேதம் தானே சிறந்து சொன்னு சொல்றீங்க. இந்த பக்கம் பாக்குறாங்க. இனிமேல ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் கண்டிப்பா நீ பிரசங்கம் பண்ணுவேன். நீ பாட்டை பாடன அவ்வளவுதான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. இப்போ நான் எந்த பக்கம் நிக்குதுன்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு தலைப்பை கொடுத்துட்டு உட்காந்துங்கிற. இப்ப நான் ஏண்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சிந்தனையில் அநேக விதமான காரியங்களை கற்றுக்கொண்டேன். ரொம்ப இறை சிந்தனையாளர்கள் 6 நபர்களுமே மிக சிறப்பான பேச்சாளர்கள். இப்படிப்பட்ட பேச்சாளர்களை எல்லாம் நம்முடைய குருசேகரமோ நம்முடைய சமுதாயமோ கிறிஸ்துவ மக்களும் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். உங்களை எல்லாம் வெளிக்காட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களை கடவுள் கொடுத்திருக்கின்றான். யோசித்து பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இப்போ சொல்றேன். ராஜாவெல்லாம் தோத்து போயிடுவார் அந்த இடத்துல, பட்டிமன்ற ராஜாவெல்லாம். பாரதி பாஸ்கர் எல்லாம் எஸ்தரை பார்த்தா பயந்து ஓடுவாங்க பொழுது இல்லையா? ஜான்சி சொற்பொழிவை கேட்டா பாரதி பாஸ்கர் எல்லாம் நிற்கவே மாட்டாங்க போல. ஏன்னா உலக பிரகாரம் நிகழ்வு நிறைய இருக்குது. வேதத்தின் ரகசியங்களை பெற்றவர்கள் தான் ஞானவான்கள். இப்படிப்பட்ட ஞானவான்கள் இருக்கும் பொழுது நம்மளாம் ஏமாத்திரம் என்பதை நினைப்பார்கள் அவங்கெல்லாம். ஆகவே சிறந்த பேச்சாளர்களாக 6 நபர்களும் பேசியிருக்கின்றார்கள். அதை நான் முதலாவது உங்கள் 6 நபர்களையும் அன்புள்ளத்தோடு நான் பாராட்டுகின்றேன். மிக அழகான முறையில் நீங்கள் அதை ஆயத்தம் செய்து ஷார்ட் டைம் தான். தம்பிக்கெல்லாம் வந்து நான் வந்து தோங்குற வரைக்கும் சொல்ல சப்ஸ்டியூட்லேயே வச்சிருக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தர் வந்து பேசுறதுக்கு பேரை போட்டிருப்பாதில்ல, நான் அவர் வரல. இவங்க 2 பேரும் லிஸ்ட்ல வச்சேன். ஊழியர்கள் எதை கொடுத்தாலும் பேசுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி யோசித்தேன். போன முறை தம்பி பேசிட்டா போல கிறிஸ்துமஸ், சரி இவர் பேசல, அதனால வெட்டலாம். திடீரென்று சொன்னாலும் அவர் செலக்ட் பண்ணி வச்சுங்கிறார். எனக்கு மேஷா கிட்ட ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன அப்படின்னா, இறைவா இறை இது வேசார் கோயில் பாடி ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அந்த பாட்டு இந்த ஏரியாவில் இவர் பாடி ஃபேமஸ் ஆச்சு. அந்த பாட்டை பாடினாவன் மேஷாக்கத்தை நினைப்பேன் நான். ஒரு சில பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் பாட்டு அதிகமாக பாடலன்னா கூட. ஆகவே பாடலிலே ரொம்ப அழகா உடனடியாக சொன்னாலும் அழகான ஆயத்தத்தோடு பேசின உங்கள் குழுவை நான் வாழ்த்துகின்றேன். மிக சிறப்பு, மிக சிறப்பு. அதே போல இவர்களும் வேதத்தை பற்றி மிக அழகாக பாடியுள்ளீர்கள். இவங்கெல்லாம் உங்க 2 பேரும் மாத்தி நான் பேச நாட்டாம தீர்ப்ப சொல்லு, சீக்கிரமா மாத்தி சொல்றது வேற இருக்கட்டும், சொல்லு. 1ஆம் தேதி இன்னைக்காவது சீக்கிரம் படுக்கிற போயிட்டு ராத்திரிக்கெல்லாம் தான் கோயிலில் உட்கார வச்சு எங்களை ஒரு தம்பியை கூப்பிட்டு கேட்குறேன், டேய் என்னடா பிரசங்கம்? நான் வெளில போயிட்டேன், எங்கள் ஐயர் என்னடா பிரசங்கம் பண்ணாரு?
அப்படின்னா போல்டா பேசுறான் என்கிட்ட. அப்படியே அவன் ஐயா அவர் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது நான் தூங்கினது, முடிக்கும் போது தான் எனக்கு கண்ணை திறந்தான்றான். என்ன தூக்கி வாரி போச்சு. எனக்கு யாருன்னு நினைச்சீங்க? நீ பேர் சொல்லிட்டா நீங்க முடிஞ்ச உடனே நான் நீங்க இப்போ என்கிட்ட கேளுங்க யாருன்னு சொல்றேன். நான் தம்பியை சொன்ன தப்பாயிட்டேன் எனக்கு. அப்போ வேதம் தூக்கத்தை கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு நிகழ்வை சொல்லாம என்கிட்ட சொன்னாங்க. இன்னமா பேசும்போது சொல்லுது, எங்க பொண்ணு பேசிச்சு, ஐயா இருந்தா பாட்டு பாடி இருப்பாரு, நான் கண் வீழ்ச்சிருந்திருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ இந்த நிகழ்வை இவங்க நடைமுறை தன்மைகளை இன்று இரவு பேசின நிகழ்வை பார்க்கும்போது பாடலிலே ரொம்ப பேர் அப்படியே போட்டு உள்ள போயிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அது அப்படி இருக்கட்டும், அது வேற விஷயம். இருந்தாலும் ரொம்ப அழகாக முதல் பேசினதான அன்பு தம்பி இளைய கவி அவர்கள், நீங்க பைபிளை பார்த்தீங்களா இல்லையா, தொடக்கத்தில் என்ன இருக்குது என்பதை மூவருமே என்ன பண்றாங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தினது, அந்த வார்த்தை தான் வேதம். அந்த வேதம் இல்லாவிட்டால், அந்த ஆதியிலே கொண்டிருந்த வார்த்தை இல்லாவிட்டால் உங்க பாட்டும் கிடையாது, உலக வாழ்க்கையில் யாருமே கிடையாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக முதல் வார்த்தை தான் பிறந்தது, அந்த வார்த்தை வேதம் என்று சொல்லி இளையகை அவர்கள் பேசி, இந்து அதுல கொஞ்சம் வேற மாதிரி காட்டினார். அதை இந்து வேதம் இதுல வந்து பைபிள்ல இருக்கு. யாரோ பேசினாங்க, 3 வேதத்தை சொல்லி காட்டினாங்க. யார் பேசியிருக்காங்க? திருமதி சாந்தகுமாரி பேசும் பொழுது வேதமே சிறந்ததுன்னு சொல்லி பேசும் பொழுது அவங்க சொல்றாங்க, வேதம் தான் மனிதன் வாழ்க்கையில் விடுதலையும் வெளிச்சத்தையும் உயிர்த்தெழுதலையும் கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஜான்சி அவர்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்தவத்தில் வேதத்திற்கு பைபிள் அல்லது பரிசுத்த வேதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்துத்துவத்தில் வேதத்திற்கு என்ன சொல்றது தெரியுமா? பகவத்கீதை. அப்ப அந்த வேதத்துல என்ன அடங்கிருக்குது? கீதை அடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தினுடைய தன்மைகளை காட்டும் பொழுது இந்துத்துவத்துல கீதை, பகவத் கீதை, கீதை பாடல் அதில் அடங்கியது என்பதை காட்டினார்கள். இஸ்லாமியத்தில் அவர்கள் சொல்றாங்க குரான். குரான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு, நான் சொல்ல பாடல் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அவர். குரான் என்பது வேதமும் பாடலும் இணைந்து காணப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அதில் குறிப்பிடப்படுகின்றது. அன்பு சகோதரி பேசும்பொழுது ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னாங்க. ஒரு முறை ஒரு பாடலை பாடினால் இருமுறை ஜெபிப்பதற்கு சமமா. இது உண்மை. இன்று ஒரு பாடல் நம்ம போடுறேன் டெய்லி. நான் யாரும் ஹைலைட் பண்ணாத போயிட்டீங்க நீங்க. ஏன் பிரசங்கம் பண்றதுன்னு டெய்லி நீ பாட்டு பாடுகிற டெய்லி. இன்று ஒரு பாடல் போடும் பொழுது அதை அரக்கோணத்திலிருந்து ஒரு சகோதரர் வந்து கேட்டுட்டு தினந்தோறும் என் பாடலுக்கு கமெண்ட் பண்ணுவார், பேசுவார் போன் பண்ணி. அப்போ அவர் சொல்லும்போது ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகாக ரசிப்பார். அவர் ஒரு சிறந்த பாடகர். அவர் சொல்றாரு, ஐயா இன்ற ஒரு பாடல் பாடுறீங்களே, அது ஒரு பாடல் கிடையாது, நீங்கள் 2 ஜெபம் செய்கின்றீர்கள். ஒரு பாடல் பாடினால் இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். ஆகவே பாடல் ரொம்ப சிறந்ததா, ஜபத்தின் வழியை இருமுறை காட்டுவதற்கு சமம் என்று சொல்லி அவர்கள் பேசினார்கள். அதை தொடர்ந்து மேஷாக் அவர்கள் பேசும் பொழுது நீதிமொழிகளிலேயும் இல்ல சங்கீதங்களிலேயும் தாவீதுடைய பாடல்கள், உன்னத பாட்டு, இவற்றையெல்லாம் கோடிட்டு காட்டி இதெல்லாம் போய் படிச்சு பாருங்க. இதுல வந்து கீதம் தான். உன்னத பாட்டை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு காதலன் ஒரு காதலியோடு பேசுவது போல, கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறாய் என் மனவாட்டியே என் மனவாளனே என்று சொல்லி பாடல் வரையெல்லாம் அந்த வேதத்துல இருக்கிறது. அதை நீங்கள் பாருங்க. ஆனா ஒண்ணு வந்துட்டார் அவரு, அது வேதத்திலிருந்து தான் வருது அந்த பாட்டு என்பதை அவர் அழகா பாட்டை வந்து காட்டுறாரு. ஆனா வேதத்தில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி, இவையெல்லாம் நற்செய்தியின் வழியாக எளிமையாக விசுவாச வாழ்வில பாடும் பொழுது விசுவாசம் நிற்கின்றார்கள். வேதத்தை படிப்பதில் எளிமை தெரியவில்லை.
பாடலை ஒருத்தன் பாடினா டக்குன்னு பக்தியில் என்ன பண்ற எளிமையா கற்றுக்கொள்ளுகிறான் என்பதை மிக அழகாக காட்டி அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சாந்தகுமாரி அவர்கள் பேசும் பொழுது வேதமே சிறந்தது என்று சொல்லி பேசும் பொழுது, மரணப்படுக்கையில இருக்கின்ற வீட்டுக்கு நீங்க போனீங்களா அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, பாட்டு பாடினா யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அங்க போயிட்டு உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உங்கள் வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாகும் செழிப்பாகும். அந்த துக்க வீட்டில் போயிட்டு வேத ரகசியங்களை பேசும் பொழுது உள்ளம் அழகாக பூரிப்பாகும், அங்கே சுகத்தை அவர்கள் பெறுகின்றார்கள் என்கின்ற நிகழ்வை மிக தெளிவாக அன்பு சகோதரி பேசிவிட்டு, மனித வாழ்க்கை விடுதலையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் உயிர்ப்பிப்பையும் வேதத்தின் வழியாக பெற்றுக்கொள்வது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். திருமதி எஸ்தர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில ஜெபிக்கும் முன், என்ன சாந்தகுமாரி அம்மா, எங்க ஊர்ல வந்து நீ வந்து இது வரைக்கும் கோயந்தில இருந்து பாக்குற உன்ன, நீ பாடல் பாடாத ஜெபம் பண்ணதே கிடையாது. அப்ப பாட்டு பக்கம் நீ இல்லாம நீ என்னதுக்கு அங்க போன? நீ ரொம்ப அழகா சிம்பாலிக்கா வந்து வரையா கையை பிடிச்சி எடுக்கிற மாதிரி எங்க பக்கம் உட்காருன்னு சொல்லாத அழகா சொல்லிட்டு போனாங்க. இந்த பாடல் வடிவெல்லாம் தாவீதின் நடனத்தை பாடல் வழியாக தாவீது வந்து நடனம் ஆடினார். பாடல் இல்லாமல் அவருடைய நடனம் கிடையாது. ஆகவே பாடல் வழிதான் மிக சிறந்தது, கீதம் தான் சிறந்தது. பவுல சீலாவும் பாருங்க போயிட்டு சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க, வேதத்தை படிக்கவே இல்லை. சிறைச்சாலையில் போயிட்டு உட்காரும் போது தப்பித்தரு வேதம் என்ன பண்ணிருப்பாங்க, பிடிக்கின்னு இருப்பாங்க, வேதம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வேதம் அவங்களை விடுதலை ஆக்கவில்லை. ஆண்டவருடைய துதியும் பாடலும் தான் அங்கே பவுலும் சீலாவையும் விடுதலை ஆக்கினது. ஆகவே சிறைச்சாலை கதவு உடைக்கப்பட்டதற்கு எங்களுடைய துதி பாடல் தான் முக்கியம் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி பவுலும் சீலாவை பற்றி அங்கே மிக அழகாக பேசி இறைச்செய்தி கொடுக்கும் பொழுது பாடல் வழியாய் அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ், இன்றைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றது. காரணம் கீதம் தான் சிறந்தது. அவர் செய்தி கொடுத்துப்பார் அப்படின்னு சொன்னா வேதத்தை வச்சு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த வேத வசனத்தை எவ்வளவு அழகா பட்டி தொட்டியில உள்ள எல்லா மக்களும், இன்றைக்கு பாமர மக்கள், அதான் உயர்குடி மக்கள் தொடங்கி கீழ்குள மக்கள் வரைக்கும் பாடுகின்ற ஒரே ஒரு பாடல் ஜெபத்தோட்ட செய்கிற புஸ்தகம். அது அவ்வளவு அழகா ஃபைண்ட் அவுட் பண்ணி கீதத்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களும் அது ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆண்டோனி அவர்கள் வந்து, ஆண்டோனி தானப்பா சொன்னேன் நான், ஆண்ட்ரூஸ் அவர் பாருங்க, அவரை பார்க்கும்போது நான் நினைச்சேன் உண்மையாவங்க, இன்னைக்கு வந்து பிரசங்கமே வாழ்வு என்கின்றவர்கள் எல்லாம் வந்து பின்தங்கி போகின்ற நிலைமைகள், பாடல் பாடி யூடியூப்ல துட்டு சம்பாதிக்கிறாங்க. நீங்க பாட்டு பாடி இன்னைக்கு ஆண்ட்ரூஸ் பாட்டை வந்து அவ்வளவு பேர் பார்க்கறாங்க இன்னைக்கு என்பதை மிக ஹைலைட் பண்ணி, கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் பாடல் கீதம் சிறந்த நிகழ்வாக இருப்பதனால ஆண்ட்ரூஸ் அவர்கள் பாடி இன்றைக்கு இவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கின்றார் என்பதை மக்கள் மத்தியிலே நற்செய்தியை கொடுப்பதற்கு, இறை போதனை போதிப்பதற்கு பாடலோடு சொன்னால்தான் அது மக்களுக்கு விசுவாச தன்மையை வலியுறுத்ததில்லை, நிலைத்து வாழ்வதில்லை இருக்கும் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி சகோதரர்களை காட்டினார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக அருமையான திருமதி ஜான்சி அவர்கள் எப்பவுமே 3 பேரும் சொல்ற வார்த்தையே, நீங்க பார்த்தீங்களா பைபிளே இல்லையா, போய் பிரிங்க போயிட்டு, வார்த்தை தான் கடவுள், ஆதியில தொடக்கத்துல வார்த்தை தான் இருந்துச்சு என்று சொல்லி மேஷாகையாவுக்கு பதிலடி கொடுத்து, சும்மா மரியாள் மரியாள் பாடல் பாடலான்னு சொன்னீங்க. ஏன்பா அந்த மரியாளுடைய பாடல் எங்கிருந்து வந்து தெரியுமா? மரியாள் பாடல் பாடுவதற்கு முன்பதாக அந்த பாடல் ரகசியத்தை 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏசையா தீர்க்கதரிசி வேதத்தில் தான் சொன்னாரு. அந்த வேத ரகசியம் இல்லாவிட்டால் மரியாளுக்கு அந்த பாடலே கிடையாது என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி அன்பு சகோதரி அவர்கள் அந்த வேதமே சிறந்தது என்று சொல்லி சங்கீதம் சொல்றியே ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணாங்க அவங்க. பாதைக்கு வெளிச்சம் வேதம் தான், பாதைக்கு வெளிச்சம் வேதம் தான், பாடல் கிடையாது என்பது மிக அழகாக எடுத்துரைத்து வேதமே சிறந்தது என்று சொல்லி அதில் அனைத்து விதமான சமுதாய வேதத்தையும் சுட்டிக்காட்டி பாடல் பாடும் பொழுது நீங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பாட்டு ரெக்கார்ட் தானே போட்டுக்கிறாங்க, ஐயா தொடங்க மாட்டார்.
பாட்டும். நீ கோயில்ல வரவங்களை எப்படி சொன்னாங்க? செய்தி தொடங்கட்டும். நமக்கு என்ன வேணும்? கோயில்ல இறை வார்த்தை தான் தேவை. அத போன பாட்டு 5 பாட்டு பாடுவாரு. வருஷம் லாஸ்ட் 31ஆம் தேதிய ஏதோ எங்க வீட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்தா அந்த 5 மணிக்கு கூப்பிட்டான்பா. 1 மணி நேரம் பாட்டு பாடுறான். அதெல்லாம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு செய்தி தான் முக்கியம். அப்பதான் நாங்கள் ஆயத்தம் ஆகும் என்பதை பாடல் பாடும் போது வீட்டில தான் வந்து ஆயத்தமாயிருக்கிறீங்க. நாங்க இறை வார்த்தையை பேசும்போது, வேதத்தை பேசும்போது மொத்த மக்களும் கோயிலுக்குள்ள வராங்க என்பதை மிக அழகாக நமக்கு புரியும்படியாக எடுத்துரைத்து அருமையான திரு ஜான்சி அவர்களை பேசி அமர்ந்திருக்கின்றார்கள். இறுதியாக அணித்தலைவர் கீதமே சிறந்தது என்று சொல்லி ரொம்ப அழகா, நீங்க எல்லாம் என்னதான் சொன்னாலும் பரவாயில்ல, இஸ்ரேல் மக்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை தன்மையில முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், யாரு? இன்னைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவும் சரி, அதுக்கு முன்னாடி யெகோவா கடவுளும் சரி, இஸ்ரேல் மக்களை மையப்படுத்தி தான் ஊழியம். இன்னைக்கு அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினது எங்க ஆதிபிதா மோசே. அவர் பாடல் பாடிதான் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தி, இல்ல என்ன சொல்றீங்க, வேதத்துல கலங்காத கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்குது அப்படின்னு சொல்றீங்களே, நாங்க பாட்டு பாடி கலங்காதே அப்படி பாட்டு பாடின பிறகுதான் அந்த கலங்காதே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாக்கலாம், ரெஃபரன்ஸ் எப்படி. ஆனா கலங்காத பாட்டை பாடினா மொத்த பேருக்கும் தெரியும். அதனால உங்களுக்கு வேதம் ஒன்றும் பெருசா வந்து விசுவாச வாழ்க்கையில இறை மக்களுக்கு கொடுக்கல. எங்க பாட்டு தான் கலங்காதன்ற வார்த்தையை வந்து ஃபேமஸ் பண்ணிக்குது, பப்ளிக் பண்ணிக்குது என்பதை அழகாக தெளிவுபடுத்தி, பாடலில் நிலைத்திருக்கின்ற வசனத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். ஒரு முறை பாடல் பாடினால் இருமுறை ஜபத்திற்கு சமம் என்பதையெல்லாம் ஹைலைட் பண்ணி ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் இறையாளர்கள் எல்லாம். அதனால நிலைத்து வாழ வழி செய்வது கீதம்தான் என்பதை வலியுறுத்தி அழகாக சகோதரி பாடினார்கள். அன்பானவர்களே, இந்த 6 நபர்களுமே மிக அழகாக இந்த கருத்துக்களை பேசி இப்ப என்கிட்ட வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இக்கட்டான நிலைமையில இந்த தீர்ப்பு கொடுப்பதற்கு நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நான் எங்க பிரசங்கத்துக்கு போனாலும் 2 பாட்டாவது பாடாத நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இறை செய்தியும் பாட்டை இணைந்து பாடுற ஒரு ஆள் நான். என்ன வந்து உட்கார வச்சாங்க நிறுத்தல, இப்ப நடுவர் ஆயிப்போம். நான் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா? நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் வந்து பாட்டை பாடி ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்டே மூப்பனார் என்ன பண்ணுவாருன்னு சொன்னாயா, நிறுத்துங்க, நீங்க தானே என்ன சொன்னீங்க, வேதம் சிறந்துன்னு சொன்னீங்க, பைபிளை மட்டும் பேசிட்டு போ அப்படின்னு மூப்பனாரையா பிடிச்சிப்பாரு என்ன. இந்த பக்கம் சசியமாவும் இவங்க 2 பேரும் பேட்டை மட்டும் கூடுவாங்க. தப்பி தவறி நான் வந்து பாடலை வேத வசனத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன்னா, இந்த பிரசங்கத்தை இன்னும் சொல்றீங்களா, பிரசங்கத்துல வந்து நேரமே நான் பார்க்க மாட்டேன்னு ரொம்ப நேரம் பண்ற வரலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி, பாட்டை மட்டும் பாடு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க போல. என் அன்பானவர்களே, உலகத்துல படைப்புல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் முதலாவது வானம் உண்டாக கடவுது என்று சொல்லி சொன்னார். வானம் உண்டானது. அந்த வானத்துல மிக மிக முக்கியமானது என்ன என்பதை கடவுள் அறிந்து இந்த பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்தது. அந்த வெறுமை பூமியின் மீது இருள் இருந்தது. இந்த இருளை எல்லாமே இருளாக இருந்தது. இவற்றை வெவ்வேறாக பிரிப்பதற்கு கடவுள் வந்து ஏற்படுத்தினது என்ன அப்படின்னு சொன்னா, வானத்தை உண்டாக்கி அந்த வானத்திலே முதலாவது ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்குகின்றார். எவற்றை உண்டாக்குகின்றார்? சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குகின்றார் கடவுள் முதலாவது படைப்பில். இந்த சூரியனும் சந்திரனும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், சூரியன் வேதமே வெளிச்சம் என்பதை மிக சிம்பாலிக்கா கடவுள் வெளிச்சத்தின் வாழ்க்கையை, அதுதான் சங்கீதக்காரர் எழுதும்போது ரொம்ப அழகா சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும், என் வாழ்வில் விளக்காயிருக்கும், என் வாழ்வில் விளக்காயிருக்கும்.
இது சங்கீதக்காரன் எழுதின வேதம். இந்த பாட்டா நான் பாடிக்கிறேன். அப்போ வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் தான் பாடலாக இங்கு அமைகின்றது. சூரியன் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இந்த பூலோகத்துல ஆண்டவர் வேறாக பகல் என்று சொல்லி பெயரிட்டு சூரியனுக்கு பெயர் கொடுத்தார். இது வேதத்தின் வெளிச்சமாக சூரியனை கடவுள் ஏற்படுத்துகின்றார். இந்த அம்மா மாருங்கெல்லாம் பிள்ளைங்க அழுதுச்சனா பாட்டு பாடுவாங்க. கர்த்தரை மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அழுதுங்கிற கொஞ்சம் மூஞ்சி மேல குத்தம். என்ன நினைச்சுக்கிறேன், நான் அழுதுங்கிறேன். வேத வசனத்தை சொன்னா அதெல்லாம் போயிட்டு உங்க பிரித்துக்கிட்டயும் உங்க பிரிவினுக்கிட்ட சொன்னியா, நான் போயிட்டேன். இன்னைக்கு அம்மா மாருங்கெல்லாம் ரொம்ப அழகா குழந்தை அழும் பொழுதும் குழந்தை தூங்க வைக்கும் பொழுதும் பாடல் பாடி தூங்க வைப்பாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பகலுக்கு கடவுள் சூரியன் என்றும் இரவுக்கு சந்திரன் என்றும் சொல்லி கடவுள் பெயர் வைக்கின்றார். மனித வாழ்க்கை என்பது பகல் இல்லாம மனித வாழ்வு கிடையாது, இரவு இல்லாம மனித வாழ்க்கை கிடையாது. அப்போ பாதைக்கு வெளிச்சம் சூரியனாக இருக்கும் பொழுது பாடலுக்கு சிறந்தது சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லாமல் உலகத்தை கடவுள் உருவாக்கவில்லை. மனித வாழ்க்கைக்கு இப்ப மனித வாழ்க்கை என்று சொல்வது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ வழிவகை செய்வது சூரியனும் சந்திரனும் என்று சொல்லி கடவுள் என்ன பண்றாரு, இரண்டையும் உருவாக்குறாரு. சந்திரன் பாடலுக்கு, நித்திரை செய்வதற்கு இல்லையா, சூரியன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் எப்பொழுதுமே வாழ்வதற்கு. இவை இரண்டையும் கடவுள் உருவாக்குகின்றார். இது இரண்டு இல்லாமல் மனித வாழ்க்கை கிடையாது, இது இரண்டு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இல்ல எப்பவுமே வெளிச்சமே இருந்தோம்னா என்ன ஆகும், தூக்கல நம்ம செத்து போடுவான் இல்லையாப்பா. 12 மணி நேரம் டியூட்டியா 10 மணி நேரம் டியூட்டியா? இப்போ வெளிச்சத்தை கொடுத்தா என்ன ஆகும், கவர்மெண்ட் வெளிச்சமா போய் வித்துக்கிறான். அப்போ மனிதனுக்கு ஓய்வு தேவை, அது பாடலை குறிக்கின்றது. புரியுதுங்களா? ஆகவே கடவுளுடைய தன்மையிலே பார்க்கும் பொழுது இரண்டையும் கடவுள் ஒன்றிணைத்து இந்த பாடல் மிக மிக சிறப்பாக மற்றவருடைய மனதிலே பதிவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் வேதத்தின் அடிப்படையிலே தான். வேதம் இல்லாவிட்டால் பாடலே கிடையாது. சொந்த வாழ்க்கை எடுத்து பாடினா கூட சரி, அது ஒரு வசனத்தை வைப்பேன். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு என்ன பண்ணணும்னு சொன்னா, எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடி இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படின்னு. இந்த பாட்டை பாடினா மூப்பனார் கோயில் விட மாட்டார், என்ன சினிமா பாட்டை பாடுறேன் போடுவாரு. இந்த ராகத்தை அப்படியே நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, வாழ்வுக்கு வழிதான் இயேசு, என்னை வல்லமாய் நடத்துவார் இயேசு அப்படின்னு பாடினேன். மூப்பனார் கை தட்டுறாரு. இப்போ அந்த வார்த்தையை அப்படியே மாத்தி பாடலாக நான் கொண்டு வரேன். ஆகவே வேதம் மனித வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில என்றுமே நிலைத்திருக்க செய்கின்ற ஒரு இறைத்தன்மையை கொடுப்பது வேதமாக இருந்தாலும், அந்த வேதத்தை இப்போ நான் சொல்றேன். இப்போ ரஜினியை படிச்சுக்கிற தமிழ் நல்லா படிப்பார் அவர். ஐயா டேவிட் ஐயா படிப்பார். இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 75% பேர் நல்லா படிப்பீங்க. சங்கீதம் படி நான் ஜெபப்பிரியா நான் என்னைக்கு போன வாரம் பண்ணு கூசுது, எனக்கு வேதத்தையே பார்க்க முடியல. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசமாக்குறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணு கூசுது, வேதத்தை பார்க்க முடியல, ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசத்தை நிலைச்சிருக்கிறாரு. மோசஸ் ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த ஒரு பாடகர், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது.
இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. நான் ஆராதனை நடத்த வரல இங்க. இந்த பாட்டை பாடி அவள் அழகா ஹைலைட்டா பண்ணாரு. இந்த பாடல் அவர் எப்ப எழுதுறாரு தெரியுங்களா? கண்கள் நன்றாக தெரியும் பொழுது வேதத்தை படித்து அந்த வேதத்துல வார்த்தைகளை வச்சு பாடலை எழுதினார். அதுக்கப்புறம் கண்கள் அவர்களுக்கு குருடாக போய் விடுகின்றது. இந்த பாடலை எழுதி கண்கள் குருடா எடுத்து இப்ப என்ன வேணாலும் பார்த்து பார்த்து பாடுனுங்கிறேன். கண்ணு தெரியாம கிட்டத்தட்ட 20 வருஷம் ஊழியம் பண்ணார். ராமன் சொல்லுங்க. கண்ணு தெரியாம 20 ஆண்டு ஊழியம் பண்ணாரு. வேதத்தை படிக்காம பிரசங்கம் பண்ணாரு. வேதத்தை படிக்காம பாட்டு பாடினாரு. அவர் பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பாடுனுங்கிற இன்னைக்கு நமக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப படிச்சவங்க வேதத்தை படிச்சு விசுவாசத்தை நிலைக்கிறீங்க. ஏங்க நான் பள்ளிக்கூடம் உரமே போனது கிடையாதுங்க. படிக்கலைங்க. அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை எவ்வளவு அழகா பாடலாக எழுதி நான் ரொம்ப சுலபமான வழியில் அந்த பாடலை பாடி விசுவாசத்துல நிலைச்சு நிக்கிறேனே. அப்போ ஆண்டவர் மனிதன் வாழ்வதற்கு சந்திரனை படைத்தாரே, அந்த பாடல் தான் மக்களுடைய வாழ்க்கையில விசுவாச தன்மையை வளர்த்திட செய்கின்றது, நிலைத்து வாழ செய்கின்றது என்பதை கருத்தாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, கண்ணு தெரியாத ஒரு ஆள் பாட்டு வழியா நச்சீதை கூட்டிட்டாரு. படிப்பறிவு இல்லாத ஆண்டர்ஸ் பைபிளை மற்றவங்க படிக்க வச்சு பாடலை எழுதுறாரு. இந்த மாதிரி அநேக தேவ மனிதர்கள் என்னால சொல்ல முடியும். பட்டாபுரம்ல நெமிலி சேர்ந்த ஒரு ஊழியர், கண்ணே தெரியாது ஊழியர், கண்ணே தெரியாது. ஏன் எங்கே பூரிவாகம் போங்க, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு தெரியுங்களா? அவங்க மனைவி கூடவே இருப்பாங்க. அவர் ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணுவார். அவங்க மனைவி பைபிள் படிக்கும், அதை கேட்பாரு. இவர் பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடுவார். இவர் பாடல் தான் என்கிற நிகழ்வில விசுவாச வாழ்க்கையில் இன்றைக்கு நிலைத்திருந்து வாழ்கின்ற மக்கள் அநேகர். ஆகவே இன்றைக்கு வேதமா கீதமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருப்பது என்பதை எடுத்துக்கொள்ளும் பொழுது 23வது மத்திய சுவிசேஷத்துல என்ன ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணி டச் பண்ண ஒரு பகுதி வசனம். 23ஆம் வசனம். நைட் நான் பிரசங்கத்தை சொல்லி கொடுத்தேன். நான் அதையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். வேதத்தையும் படிக்க வேண்டும், வேதத்தோடு இணைக்கப்பட்ட பாடலையும் பாட வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியும். வேதத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு நீ போனேனா, நீ வேதத்தின் ரகசியத்தில் உள்ளதான காரியங்களை, பகிர்ந்தளிப்பின் காரியங்களை தாவீதை இழந்து விடுவாய், மோசே இழந்து விடுவாய். இவர்களெல்லாம் இறையாளர்கள் தான். ஆனால் பாடலையும் மையப்படுத்தி இறை போதனை பாடலும் சிறந்த என்பதை எடுத்து காட்டினார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை எவ்வளவு தூரம் படிக்கின்றோமோ அதே சமநிலையில பாடலையும் பாட வேண்டும். இரு நிகழ்வையும் தொடர்ச்சியாக செய்யும் பொழுதுதான் விசுவாச வாழ்க்கையில நிலைச்சிருக்க முடியும். நீங்க எந்த ஒரு குடும்ப ஜபத்திலையும் சரி, சர்ச்சிலையும் சரி, கன்வென்ஷன்லையும் சரி, வெறும் பிரசங்கமே இருந்துராது, இல்ல ஒரு பாட்டு இருந்துராது. இரண்டும் கலந்துதான் விசுவாச தன்மையில இறை ஊழியர்கள் வளர்ப்பார்கள், நிலைத்தெழ செய்வார்கள். பிரசங்கத்தை மட்டும் பண்ணியிருந்தா நிறைய பேர் தூங்குறீங்க. பிரசங்கத்தை மட்டும் பண்ண போடா போர் அடித்து போயிடுறீங்க. உங்க வேதத்தை மக்களுடைய மனதில் பதிய வைக்கணும்னு சொன்னா எங்க கீதம் அதோடு கூட இணையணும். எங்க கீதம் மக்கள் மனசுல பதியணும்னு சொன்னா எங்க வேதம் இல்லாம கீதம் கிடையாது, எங்க கீதம் இல்லாம எங்க வேதம் கிடையாது என்கின்ற அடிப்படையில அதையும் செய்ய வேண்டும், இவைகளை விட்டு விடாது இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில் என்றும் நிலைத்து வாழ வழிவகை செய்வது வேதமும் கீதமும் இணைந்து செய்யும் பொழுதுதான் நாம் விசுவாச வாழ்க்கையில நிலைத்து வாழ முடியும். ஆகவே இன்றைக்கு 1/1/2025 இந்த வருடத்துல வேதத்தையும் கீதத்தையும் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு விசுவாச வாழ்க்கை நிலைத்து வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வாராக.
எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து வேதத்தையும் கீதத்தையும் விட்டுறாதீங்க. விசுவாச நிலைத்து வாழக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுள் உங்களை வழிநடத்துவார். அன்பான பேசின அருமையான 6 நபர்களுக்கும், கேட்டுக்கொண்டது அருமையான இறையாளர்களுக்கும் மனமுகந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாருக்கும் இதுவரைக்கும் சொல்லாத புத்தாண்டு வாழ்த்துக்களை மனதார நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று இரவு கொஞ்சம் நான் வந்து ரெட் ஹில்ஸ் பகுதியில் நான் போயிட்டேன். ஆகவே அநேகர் வருத்தம் அடைந்து அந்த அக்கா எனக்கு மெசேஜ் போடுது,